ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்ய அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் பக்கம் 85. பத்யுகு அசாமஞ்சஸ்யாத் சம்பந்தஹ அனுபபத்தே ச அதிஷ்டானுபபத்தே ச கரணவச்சேன்ன போகாதிப்யஹ அந்தவத்வம் அசர்வஜ்ஞதாவா. அதிஷ்டான அனுபபத்தேச்ச மூணாவது சூத்திரம். இப்போ நம்ம விசாரம் செய்கிறது, என்கொயரி பண்ணுறது தடஸ்த ஈஸ்வரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? படைப்புக்கு படைத்தவன் மாத்திரமே உண்டு, படைக்கப்பட்டது படைத்தவனுக்கு வேறானது. அதாவது கேவல நிமித்த காரணம் மாத்திரம். அதன் பாருங்க, யுக்தி சித்த கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரா. அப்போ இதுக்கு நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இன்டலெக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஈஸ்வரா, மெட்டீரியல் காஸ்ட்டு செப்பரேட். அப்போ பொதுவாக என்ன ஐடியா அப்படி இருக்குன்னா, பகவான் எங்கேருந்தோ இந்த உலகத்தை சப்பாத்தி மாதிரி போடுறோம். இந்த பிடிச்சிக்கோ, முதல்ல நிலம், அப்புறம் தீ, அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போகிறோம். அப்படி தான் ஐடியா கூட இருக்குது நமக்கு. இந்த
திருவிளையாடல் புராணம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, புராணங்கள்லாம் பார்க்கும்போது அதில் வந்து சூதிங்காக இருக்கும். அதில் வந்து துணைவன், கந்தன் கருணை, இல்லை முருகர் படம், ஏபி நாகராஜன், அப்படியே சிலிர்த்திடும். அப்போது அப்படி ஒரு அழகு இருக்கும். அப்புறம் அந்த வேல் வரும். முருகனே நேரம் வந்தால் கூட அப்படி இருக்காது. முருகன் ரூபத்தில் ஒருத்தர் இருப்பார், முருகனுடைய தளபதி ஒருத்தர் இருப்பார், வீரபாகு. அதில் முக்கியமான நடிகரை போட்டுருவாங்க. அதனால் அவருக்கு தான் பெருமையாக சொல்லுவான். அப்போ இந்த கேரக்டர் இருக்கால, அந்த ஆளை பொறுத்து தான் நடிப்பு பொறுத்து தான் அந்த கேரக்டர் அமையிறது. இந்த கர்ணன் படத்தில் வந்து சிவாஜி கணேசன் வந்து கர்ணன் ஆகிடுவார். அதனால் கிருஷ்ணரே டம்மி ஆகிடுவார். இங்கே வந்து முருகரே டம்மி ஆகிடுவார். ஏன்னா வீரபாகு வந்து சிவாஜி. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, நீ வந்து உற்சாகமாக சுறுசுறுப்பாக ஆகிட்டேன்னா எல்லாத்தையுமே டம்மி பண்ணி விட்டுடலாம். உன்னுடைய ஆதிக்க உணர்வுனால இல்லை, உன்னுடைய பராக்கிரமத்தினால. நீ டாமினேட் பண்ணணும்னு தான் நினைக்கிற. செத்த வீட்டில் நான் சவமாக இருக்கணும், கல்யாண வீட்டில் நான் மாப்பிள்ளையாக இருக்கணும். இவனுடைய ஐடியா டாமினேட் பண்ணோம் எங்கே போனாலும். அப்படி டாமினேட் பண்ணக்கூடாது. நீ பராக்கிரமத்தினால சும்மா உதவாத ஒரு கேரக்டர் கொடுத்தா கூட அந்த இடத்துல வந்து நீ எப்படி பண்ணணும், அதை பண்ணி விட்டணும். அந்த விஷயம் இருக்குது. உற்சாகமாக இருக்கணும், இது இருக்கணும். அதில் அந்த கேரக்டருக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும். இப்போ கர்ணன் வச்சனம் வந்து கர்ணனுடைய வச்சனம் தான் பேசணும், கிருஷ்ணனுடைய வச்சனம்லாம் பேசக்கூடாது. ஆனால் இதில் வச்சனத்தில் அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறது, ஸ்கிரிப்டு. யாருடைய ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும் கிருஷ்ணர் தான் மகத்தாக இருக்கும், புரியுதா? ஆனால் இங்கே நடிப்பு இவனோடது பெருசாக இருக்கிறதுனால அந்த ஸ்கிரிப்டே அமைங்கி போயிடும். எனிஹவ் அது சைட் டாப்பிக்கு. இப்போ என்னென்னா, நிமித்த காரணம் மாத்திரம் சொல்லிட்டா நிறைய ப்ராப்ளம் வருது. நம்மளோ வந்து நிறைய கோயிலுக்கெலாம் போயிருக்கோம். கண்கட்டி விநாயகர், என்ன கண்கட்டி விநாயகர் தானே, கண் திருஷ்டி விநாயகர். கண்கட்டி எப்படி வரும், கண் திருஷ்டி விநாயகர். வீட்டுக்கு முன்னாடி மாற்றுவோம், கண் திருஷ்டி விநாயகர். விநாயகர் அதில் கண் திருஷ்டி. இவன் சொத்து சேர்த்துட்டானா அதனால் திருஷ்டி பட்டுடுமா, மண்டு. எல்லா சொத்துமே இவன்து, ஈஸ்வரன்து. அப்போ கண் திருஷ்டி விநாயகர் வைக்கிற அளவுக்கு நீ வைக்கிறேன்னா உன்னோட ஈகோ அங்கே என்னதுன்றது மமக்காரம் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வெறும் பிள்ளையார் வச்சுன்னா ஈஸ்வரத்துவம் இருக்குன்னு அர்த்தம். அவர் விக்னங்களாம் நீக்கக்கூடியவர், அதனால் பிள்ளையார் வைக்கிற. கண் திருஷ்டி விநாயகர்னு என்ன, நீ வச்சிருக்கிற சொத்து பத்தெல்லாம் இன்னொருத்த கண்ணு போட்டு விடப்படாது, பிள்ளையாரே நீ காப்பாற்று. புரியுது, ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஞான கணபதியே அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஞானம் கிடைக்கும். நம்ம பிள்ளையாருக்கு பேர் என்ன இங்கே வச்சுருக்கோம், ஆனந்த கணபதி. ஓகே, அது தடஸ்த பிரம்மனா, அது இது ஸ்வரூப பிரம்மனா, ஸ்வரூப பிரம்மன் ஆனந்த கணபதி. ஆனந்தன்றது ஸ்வரூபம். நமக்கு விஷயானந்தம் தான் தேவைப்படுறது, ஸ்வரூபானந்தம் தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ஸ்வரூபானந்தம். அதை புரிஞ்சுட்டாலே ஸ்வரூப ஆனந்தம், ஆனந்தம் கொடுக்கறது தான் இந்த உபநிஷத்தோட மெயினான ஒர்க். குறை இருந்தால் சந்தோஷம் இருக்குமா, இல்லை நிறைவு இருந்தால் சந்தோஷம் வருமா? நிறைவு இருக்கணும், பூர்ணம் இருக்கணும், அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். குறைவாக இருக்கிறது, அளவுடையது, லிமிட்டடாக இருக்கிறது, அது குறை தராது, நிறைவு தராது, சந்தோஷத்தை தராது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இப்போ குலாலா இல்லாமல் இந்த பானை வராது, அதுபோல் களிமண் இல்லாமல் பானை வராது. இப்போ குலாலா டிஃப்ரெண்ட், களிமண் டிஃப்ரெண்ட்.
கார்பெண்டர் டிஃப்ரெண்ட், வுட் டிஃப்ரெண்ட். அந்த கோல்ட் ஸ்மித் டிஃப்ரெண்ட், ஸ்வர்ணம் டிஃப்ரெண்ட். அப்போ இது சாதாரண படைப்பில் எல்லா இடத்துலையும் எப்படி பார்க்குறோம்? நிமித்த காரணம், உபாதான காரணம் செப்பரேட். இன்டலெக்சுவல் காஸ்ட் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட். இதுதான் நம்மளுடைய அனுபவத்தில் இருக்குது, பழக்கத்தில் இருக்குது. அந்த பழக்கத்தை வச்சு பரம்பரையாக தலைமுறையாக ரிஷித்துவம் நம்மளுடைய எடுத்தோடனே நமக்கு பிள்ளையாருக்கு பார்த்தோம்னா உடனே கையெடுத்து கும்பிடுவான். இந்த நம்பிக்கையை கொலாப்ஸ் பண்ணிட்டான். இது சிரத்தை. இப்போ பசங்க வந்தோடனே கேட்குறது, அது ஏதோ பிள்ளையாரா, வயிறு எப்படி இருக்கும், அவ்வளோ பயிரா, அவர் வந்து இந்த மூஞ்சூரில் வந்து உட்காந்தா சட்னி ஆகிடாதா, அவ்வளோ கனமான உள்ளவர் இப்படி உட்காந்தா வரும். அப்போ நம்ம டாக் கொடுக்குறது பப்ளிக் டாக். நம்ம கவுடர் இருக்கார், ஆரிய கவுடாலாம் பார்த்தீங்களா, அது ஒரு காஸ்ட்டு. ஓகே, அவர் வந்து கவுடர் ஒருத்தர் இருந்தார் கரூரில். அவர் வந்து கிருபானந்த வாரியார் மாதிரி இருப்பார். அந்த இது இருக்கும் உங்களுக்கு, டிவிஎஸ் 50 விட இன்னொரு வண்டி இருக்குமே, லூனா, அதில் வருவார். தூரக்கேந்து பார்த்தான், கணபதியே மூஷிக வாகனனே வருக வருக அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் வரும்போது தூரக்கேந்து பார்த்தா அவர் எப்படி வர்றாரே தெரியாது, உட்காந்து வர வண்டி ஃபுல்லாக மறைஞ்சு போயிடும். அதில் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிகிட்டு வருவாருன்னு வச்சுக்க. ஏன்னா சைக்கிள்லேருந்து லூனாக்கு போகிறதே வந்து லூனா தான், சந்திரனுக்கு போன மாதிரி. அது அவ்வளோ பெரிய விஷயம். சைக்கிளில் டைனமோ போட்டாலே அந்த காலத்தில் வந்து பெரிய பணக்காரன். இப்போலாம் அது நமக்கு விளக்கமே சொல்ல முடியாது இப்போல்லாம். அதனால் என்ன, நம்ம ஊர் கவுடர் வந்து லூனாவில் போகும்போது பிள்ளையார் வந்து ஏன்டா பிள்ளையாரில் இது மூஞ்சூரில் போக முடியாது அப்படி கேட்பேன் நான். இது நம்ம வியாக்கியான யுக்தியில். ஆனால் அதெல்லாம் சாஸ்திரம் வரலன்னா இப்படி தான் நம்ம ஏதாவது சொல்லிகிட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சதை நம்ம சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிட்றதை எதிர்த்து பேசுகிறான். அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுவோம். உன் கடவுளை என் மேலே போடு, என் நாய் மேலே போடு, நாயை உன் கடவுள் மேலே போடு, அப்படி ஏதாவது நம்ம யுக்திபூர்வமாக ஏதாவது சொல்லிகிட்டு இருப்போம். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அன்றைக்கி பதில் அவனை நாராக கீழ்ச்சிட்டு வந்துடுவான். அதெல்லாம் என்னத்துக்கு பிரயோஜனம்? கர்ப்பகுருத்துக்குள்ளே நுழைய போகிறேன் அப்படி வந்தான் திருச்சியில் சின்ன கடை வீதியில், உச்சி பிள்ளையார் கோயில். எல்லார் கையிலையும் 2 தேங்காய், 50 பேர். தெப்பக்குளத்துக்கு வந்துட்டான் தீக்காக்காரெல்லாம். இங்கேயா கூடியிருக்கேங்க சார், இது எங்கள் கோயில், நாங்கள் கூடுவோம், பாடுவோம், பேசுவோம், ஆடுவோம். அங்கே தெப்பக்குளத்தில் இருக்கானே அவன் வரக்கூடாது, அங்கே போய் சொல்லுங்கள் ஏன் கூடுறீங்கன்னு. எதுக்கு 2 தேங்காய் வச்சுருக்க? என்னையே கேட்குற, கீழே ஒரு சூர தேங்காய், மேலே ஒரு சூர தேங்காய். உச்சி பிள்ளையார் எங்களை எவனா தடுத்தானா தவறி போய் தேங்காய் விழுந்தோன்னா அங்கே பொறுப்பு இல்லை. நான் தான் லீட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணோம். பாரு ஏதாவது இது கொடுத்துருக்கியா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு? சும்மா ரொம்ப தில்லு வேணும். புரியுதா? ஒரே ஒரு ஆளை மிரட்ட முடியும்னா உலகத்தில் அது போலீஸ் அதிகாரி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மிரட்டி இருந்தால், நான் இப்போ லேட்டஸ்ட் கூட பாரத மாதாக்கு மிரட்டினேன். 50 அதிகாரிகளை உட்கார வச்சு பாரத மாதாக்கு ஜெய் சொல்ல வச்சு. புரியுதா? பயங்கரமாக அது இருக்கும். இதெல்லாம் த்ரில்லிங். நீங்கள் நாளைக்கு மூவி எடுத்திங்கன்னா இதெல்லாம் போடணும், அப்போ தான் பப்ளிக்கில் போகும். புரியுதா? எப்படி பண்ணார்? கும்பாபிஷேகம் நடக்கும், நடக்காது, நீ சொன்னது நடக்காது, நான் சொல்கிறது தான் நடக்கும், பார்க்கலாம் அப்படின்னு. புரியுதா? அதெல்லாம் அப்போது இந்த மாதிரி ரூபம் இருக்கிற கடவுளை நாம் இருக்கணும். தசப்பிரகரணதாரிணி, 10 படை கொள்ளும் பார்வதி தேவி நீ, துமி வித்யா துமி தர்ம, அப்படிலாம் பாடுறோம். சக்திசாலினி அப்படிலாம் பாடுறோம். இதெல்லாம் என்னது? ஏகமூர்த்தி, ரூபம் உடையவர். புரியுதா? அதனால் இதை இப்போ இவர் திருமுருக கிருபானந்த வாரியார் கடைசியில் அவருடைய உபன்யாசத்தை முடிப்பார்.
அப்படின்னு முடிப்பார். என்ன சொல்லி முடிப்பார்? உருவாய், அருவாய், உளதாய், இளதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், அப்படி இருப்பார். புரியுதா? ரூபம் அரூபம் ரெண்டு சேர்த்து பாடுவோம். அதில் இந்த லிங்கமே நம்ம சிவலிங்கம் வழிபடுறோமே, அது ஒரு அற்புதமான டர்னிங் பாயிண்ட்டு. அதில் ரூபம் இல்லாமல் அரூபத்துக்கு போகக்கூடிய சந்தி ட்ராவல் பண்ணுறோம். அங்கே கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்காது. நம்ம அதை சிவலிங்கத்தில் போட்டுருவோம், இந்த பூஜாரி போட்டுருவான். புரியுதா? ஏன்னா அது போட்டால் தான் அவனுக்கு திருப்தியாக இருக்கும். அது வேறு போட்டி வேறு இருக்கும். நல்லா போட்டுட்டப்பா, நீ கண்ணு அழகாக போட்டேன், காது தான் கொஞ்சம் சரி பண்ண. ஸோ அப்போ அரூபத்தில் கூட ரூபமாக பார்க்குற பழக்கம் நமக்கு இருக்கிறது, அருவுருவம். இப்போ இந்த ரூபத்தெல்லாம் அரூபமாக பார்க்குறதுக்கு நம்ம பழக்கணும். அப்போ சிவலிங்க நமக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ அறிவோடு அதை வச்சுருக்காங்க. புரியுது? அப்போது இந்த நிமித்த காரணம் சொல்லிட்டா கடவுளுக்கு உருவம் கொடுக்கணும். மனித சரீரம் மாதிரி அவரும் சரீரம் உடையவராக இருக்கணும். ஓகே. அப்போ சரீரம் இல்லாமல் எந்த பொருளையும் உருவாக்க முடியாது. ரூலு சரீரம் இருந்தால் தான் ப்ராடக்ட் பண்ண முடியும். புரியுதா? சரீரம் இல்லாமல் ரூல் பண்ண முடியாது. அதனால் புராண ஈஸ்வரெல்லாம் எப்படிப்பட்டவர்? சரி, அற்புதம் வச்சுக்கலாமே. வருவார், தோன்றுவார், டக்குன்னு மறைந்து விடுவார், அப்படி வச்சுக்கலாமே. சரி, அது என்ன பிரமாணம் சொல்லு? ஒரு கற்பனை தான். கற்பனை பிரமாணம் கிடையாது, பிரத்யட்சமே பிரமாணம் கிடையாது. சொன்னால் இவர் கற்பனை வந்து இமேஜினேஷன். புரியுதா? அப்போது நம்ம ஒரு குவாலிஃபைட் பண்ணுறோம் அந்த கற்பனைக்கு, பிராதிபாசிக ஈஸ்வரா அப்படின்னு. ஐயையே, நான் கும்பிட்டதெல்லாம் பிராதிபாசிக ஈஸ்வரன்னு. ஆமாம், அதில் தான் பிராதிபாசிக சத்தியம் சொல்கிறோம். அதுங்க பிராதிபாசிக சத்தியம், அந்த கற்பனை பண்ணக்கூடிய ஒரு ஈஸ்வராவை சொல்கிறோம். ஏன் இந்த ராஜா தேசிங்கு பழைய பாடல் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது இப்போ ஒழிச்சுட்டான் இந்த பையன் வந்து. அதில் பெரிய பெரிய எழுத்துலாம் இப்போ சொல்லுவாங்க. அது ஆத்திச்சூடி ஓய் ஆத்திச்சூடி. ஆனா ஆவண்ணா ஈனா ஈயன்னா அன்று ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பொண்ணல்லோ. அது ஆத்திச்சூடி தெரியணும். ஆத்திச்சூடியே இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்ல அமைக்க தெரியணும். அந்த எழுத்து வச்சு, அந்த சொல்ல வச்சு வார்த்தை பண்ண தெரியணும். அந்த வார்த்தையை வச்சு பேராகிராஃப் பண்ண தெரியணும். அதை வச்சு புஸ்தகம் பண்ண தெரியணும். அதுதான் ப்ராக்ரஸ். புரியுதா? நீ வெறும் எழுத்து வச்சுட்டே எத்தனை நாள் வண்டி ஓட்ட போகிறப்பா இல்லையா? மகமாயி மகமாயி மகமாயி. எப்படி மகமாயி? பராசக்தி. பராசக்தி. பர என்றது பிரம்ம தத்துவம், சக்தின்றது மாய தத்துவம். பர அபர. எத்தனை பியூட்டிஃபுல் நம்ம சிஸ்டம். இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து ட்ரைனிங் பண்ணுறோம். அந்த குழந்தைய வந்து வீட்டில் சொல்லிக் கொடுத்து ரிலீஜியஸ் லைஃப்பை நம்ம கொண்டு வரோம். அந்த ரிலீஜியஸ் லைஃப்பில் வர வர தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம படிச்சுன்றது ஆன்மீக பயணம். இங்கே இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை இருக்கு இல்லையா, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக முயற்சி பண்ணக்கூடியது வேதாந்தம்ன்றது. ரெண்டு சொல்லு புரியணும், அத்தியாரோபம் அபவாதம். அத்தியாரோபம்ன்றது டெலிபரேட்டாக ஏற்றி வைக்கிறதுக்கு பேர் அத்தியாரோபம். நீ ஸ்பெசிஃபிக்காக ஏற்றி வைக்காம கற்பனையிலே கும்பிட்டீங்கன்னா பிராதிபாசிகம். அப்போ அத்தியாரோபம்ன்றது விவகாரிகம், பிராதிபாசிகன்றது கற்பனை, இமேஜினேஷன். அப்போ நீ கற்பனையில் இருக்கியா
அந்த கற்பனை கடவுளை பிராதிபாசத்துக்குலேருந்து இன்னும் விவகாரம் வரத்துக்காக அதை வந்து உபயோகப்படுத்த போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் புரியுதா? அது என்கிட்ட தான் இருக்குது. அப்போ திருவிளையாடல், திருமால் பெருமை, தேவி பாகவதம், 18 புராணங்கள், 18 உப புராணங்கள் இதெல்லாம் பண்ணினவர் யாரே? புராணங்களை பண்ணினது யாரே? வியாசாச்சாரியர். இதிகாசத்தை தொகுத்தவர், அவ்வளோ பெரிய 1,00,000 ஸ்லோகம் பண்ணினவர். மகாபாரதத்தை பண்ணினவர் யாரு? வியாசாச்சாரியர். வேதங்களை தொகுத்தவர் யாரு? வியாசாச்சாரியர். அவர் தான் ஓய் பிரம்மசூத்திரம்னு சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் தான் இந்த கடவுள் மறுப்பை இப்போ மறுத்துன்னு இருக்காரு. எந்த கடவுளை? உருவ வழிபாடு. ஏன்? நிமித்த காரணம் மாத்திரம் கிடையாது. உருவ வழிபாடை மறிக்கல, நீ எல்லா உருவத்தையும் அவனை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற. எந்த ரூபமும் இல்லாதவனுக்கு அவனுக்கு அநேக பேர். அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் தான் குழப்பம், உலகத்தில் குழப்பம். மதன்ற பேரில் மதம் பிடிச்சி அலையிறான். ஏன்னா அறிவுக்கு வரலை. நம்ம கடவுளையும் நம்ம இப்படி சொல்கிறோமே, இன்னும் ஏசு அல்லா, ஈசாய், அல்லாய் அதெல்லாம் இன்னத்தை கொண்டு வருது. அதெல்லாம் தியாலஜிக்கல் மதம்னு சொல்லுவார் தயானந்த சரஸ்வதி. தியாலஜிக்கல்னால் அறிவில் உற்பத்தி பண்ணுறது. அந்த கடவுளெல்லாம் அறிவு ரூபமாக பார்க்கறதுக்கு முடியாது போய் கடவுளை. தியாலஜிக்கல் சொசைட்டி இருக்குதுங்க அடையாறில், தியோசபிக்கல் சொசைட்டி. அவங்களாம் வந்து ஈஸ்வரனையே வந்து அறிவுபூர்வமாக பார்க்குறது. நமக்கு சூதிங்காக இருக்கும், அறிவுபூர்வமாக நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க கடவுளை. நாம் அதை மறந்து அறிவுபூர்வமாக கடவுளை கும்பிடுவோம். எப்படி? அப்போ பிரம்மசூத்திரம் எல்லா விதமான டெல்யூஷன், மன மயக்கத்தை, குழப்பத்தை டெலீட் பண்ணுறது தான் ஆன்மீக பயணம். அப்போது இவர் தான் சமய வாழ்க்கையில் கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா? இங்கே வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். அதனால தான் நீ கேட்கலன்னா சங்கராச்சாரியர் கேட்பார். அதுக்கு பதில் நமக்கு தெரியாது, அவரே பதில் சொல்லிடுவார். ஸ்ரத்தையோடு அவரை ஃபாலோ பண்ண போகிறோம். புரியுதா? அப்போது நம்முடைய பண்டிகைகள், விழாக்கள், விரதங்கள், பூஜைகள், பாராயணம், நோன்பு, எவ்வளோ விஷயம் நம்மளை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மனப்பக்குவத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக, நம்மளை குவாலிஃபைட் பண்ணிக்கிறதுக்காக, மெச்சூர் மைண்டு வரத்துக்காக இவ்வளோ பணம் பண்ணிருக்கேன். அப்போது உருவத்தோடு கூடிய ஈஸ்வரா வழிபாடு தான் நம்மளுடைய பழக்கத்தில் இருக்கிறது. அந்த பழக்கம் வந்து இப்போ 2 தலைமுறையாக தடுமாற்றத்தில் இருக்கிறது. ஏன்னா சயின்ஸு டெவலப் ஆகிடுச்சு. சயின்ஸு டெவலப் ஆனோடனே கொஸ்டின் பண்ணுறது. இப்போ போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறை இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு மேனேஜ் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா சொன்னால் புரியாமல் தான் கும்பிட்டாங்க, ஆனால் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு செஞ்சோம். இப்போ இருக்கிற தலைமுறை செய்ய மாட்டாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணுங்க. அப்போது இந்த வேதம்லாம் படிக்கணுங்க. அப்போ அறிவுபூர்வமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உனக்கு தெரியணும். அப்போ பாவனையோடு கும்பிட்ட ஈஸ்வரா அறிவோடு கும்பிட தெரியணும், நாட் சயின்ஸ். புரியுதா? அப்போது அதை வந்து நம்ம தெரியணும். இப்போ வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம், மஞ்சள் பிள்ளையார். இப்போ வீட்டுக்கு வர சாஸ்திரிகள் பிள்ளையார் கேட்டவுடனே இந்த பிள்ளையார் எடுத்து கொடுத்துடக்கூடாது. மஞ்சள் பிடி கேட்பார், இப்படி அப்படியே பிடிப்பார். பிடிச்ச ஒரு அருகம்புல்லை சோத்துவார், ஒரு பொட்டு வைப்பார், ஒரு பூ வைப்பார். அதை வந்து அது என்ன சொல்கிறாங்க? ஹரித்ரா பிம்ம. அது உருவாக்கப்படுறது யார்? நானே உருவாக்குறேன், என்னுடைய சௌரியத்துக்காக ஆவாகானம் பண்ணுறேன். ஆவாகானம் பண்ண பிறகு கடைசியில் என்ன பண்ணிடுவான்? விசர்ஜனம், யதாஸ்தானம். இந்த காயத்ரி ஜபம் பண்ணுறவளுக்கு கூட தெரியும் உங்களுக்கு, அவளுடைய யதாஸ்தானத்துக்கு
கர்ப்பஸ்தானம். யதாஸ்தானத்துக்கு அவளை அனுப்பிச்சுன்னா அவளை வேற கையில் வச்சுருக்கு. சிவபெருமான் தான் கங்கையில் வச்சுருக்க பாவம். மேலே ஒருத்தி, இடுப்பில் ஒருத்தி, பாதி பார்க்க வர சிவபெருமான் கஷ்டம். அவரை நினச்சாலே ஒன்றை வச்சுட்டு இருக்கிறதே கஷ்டம். மேலே ஒன்று கீழே ஒன்று. அவன் தலைவன், கஷ்டத்துக்கெல்லாம் தலை தாங்கிறவன். சிவன் என் தலைவன். அப்போது நம்ம கடவுள் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்காரு, அவர் இறை தூதுவர் கிடையாது. அவர் என்ன சொல்கிறோம்? அவதாரம் சொல்கிறோம். ஸ்ரீராமரோ ஸ்ரீகிருஷ்ணரோ இல்லைன்னா கூட ஹிந்து சனாதன தர்மம் இருக்கும். ஏன்? ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் எதை பிரமாணமாக எடுத்துக்கிறாங்க? வேதத்தை. அவங்கள வழிபட்டது வேதத்தை, அவங்களுக்கு உபதேசம் பண்ணினது வேதத்தை. அதுதான் கிருஷ்ணர் கூட சொல்கிறார், இது வேதாந்த அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அர்ஜுனா அப்படின்றார். புரியுறதா? அதனால் நமக்கு எங்கேயுமே குழப்பம் கிடையாது, எந்த இடத்துலையும் குழப்பம் கிடையாது. இந்த பௌத்தர்கள், ஜைனர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பார்சிகள், யூதர்கள், எண்ணற்ற மதம், லேட்டஸ்ட் வந்த ராமகிருஷ்ணா படம் உட்பட ஒரு தனி மனிதனை ஈஸ்வரனாக வழிபடுறாங்க, ரூபம் கொடுக்குறாங்க. ராமகிருஷ்ணர் வழிபட்ட அந்த பவதாரிணி இருக்கா, பவதாரிணி இல்லைன்னா ஒரு ராமகிருஷ்ணன் உருவாயிருப்பாரா? இருக்க மாட்டார். ரொம்ப நாள் சொல்லிகிட்ருக்கேன் நான். அவருக்கு சேர்த்து ஒரு கோயில் அந்த பக்கம் வச்சுடுறது பவதாரிணிக்கு. ஏன்? ஒரு காரணமாக இருக்கிற அந்த காரணத்தை எப்படி விட்டுடலாம்? இவ்வளோ இடம் இருக்குது ராமகிருஷ்ண மடத்துக்கு, ஒரு இடத்துலையும் ஒரு பவதாரிணி கோயில் வச்சேன். நான் மடத்துக்கு போனால் என்னை தள்ளி விட்டுருவாங்க இருக்கு. நான் முதல்ல பவதாரிணி பிரதிஷ்டை பண்ணுவேன். என்ன வேலூர் மட்டுக்கு அந்த மாதிரி பவதாரிணி வைய, பவதாரிணி வச்சுட்டு ராமகிருஷ்ணன் எல்லாருமே கும்பிடு, எல்லாமே முக்கியம்தான். துரு ஈஸ்வரா மூலியமாக போ. இதில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சங்கம் பொழைச்சது. அவங்க பாரத மாதா ரூபத்தை வச்சுட்டாங்க. அங்கே ஈஸ்வர வர்ஷிப் இருக்கு. வெறும் சப்போஸ் டாக்டர்ஜி குருஜி மாத்திரம் வச்சுருந்தாங்கன்னா கல்ட் ஆகிடும். அங்கே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது பாரத மாதா. அது தர்மத்துக்குள்ளே வருது, சனாதன தர்மத்துக்குள்ளே வருது. ஆனால் பௌத்திஸ்ட் என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய கடவுள் புத்தாவே கடவுள் ஆகிட்டார். அவர் கடவுள் எதுவும் இல்லைன்னு சொன்னவர் அவரையே கடவுள் ஆகிட்டார். இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா தெருக்கு சீரடி சாய்பாபா வைக்கிறான். அகஸ்மாத்தாக நடக்கலை, நன்னா புரிஞ்சுக்கோ. திட்டமிட்ட ரீதியில் ஒரு கருத்தியல் உண்டாகிறது. பிள்ளையாருக்கு மாற்றா சீரடி சாய்பாபா கொண்டு வா. ஏன் சத்ய சாயி கொண்டு வர்றது? சத்ய சாயி சனாதன தர்மத்தை சேர்ந்தவர், தர்மத்தை உபதேசம் பண்ணுறவர். நான் கூட ஒரு கும்பாபிஷேகம் நடத்திட்டு வந்தேன், அது வேறு விஷயம். புரியுதா? ஆனால் நான் உள்ளே போனதுனால சிவன் பார்வதி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். நான் உள்ளார பிள்ளையாரெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். இதை சேர்த்து கும்பிடுங்க அப்படின்னு. பிள்ளையார் இல்லைன்னா சீரடி சாய்பாவுக்கும் இதுவாகிடும், விக்னம் ஆகிடும், பிள்ளையார் வைங்க அப்படின்னு இப்படிங்களா வச்சுட்றேன்னு சொன்னேன். எப்போ சீரடி சாய்பாவே மாத்திரம் வணங்குறானோ இவன் பயந்த பையன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. புரியுதா? அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பயமுறுத்திட்டு வந்துதான். பிள்ளையார் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அவனுக்கு அட்லீஸ்ட் கண் திருஷ்டி விநாயகரையாவது வெய். புரியுதா? அப்போது இந்த அந்த அதை சீரடி சாய்க்கும் போனேன், சத்ய சாய்க்கும் போனேன். நான் நம்ம போகாத இடம் எங்கேயுமே இல்லை, எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். புரியுதா? நீ சீரடி சாய்க்கு போகணுன்னு வச்சுக்கேன், நான் அங்கே பார்த்தீங்கன்னா இவர் அங்கே மதம் மாறிட்டார் அப்படி கும்பிடுவேன். புரியுதா? அவனும் பார்த்தீங்கன்னா நம்மளை வசத்தியாக கூட்டிகிட்டு போவான். புரியுதா? அதெல்லாம் அந்த இது வேறு. ஆனால் கொள்கை ரீதியாக பிள்ளையார் தான் வைக்கணும். தெருக்கு எங்கே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எதை ப்ரொஜெக்ட் பண்ணணும், இந்த விவேச்சனம் இருக்கணும். புரியுதா? அடிப்படை விஷயம். இதெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. யானைக்கு அறோம், குதிரை குடுறோம், இப்படி போகக்கூடாது. நம்மளை ஏமாத்துறான். இந்த சீரடி சாய்பாபா வணங்குறவங்க பெரும்பான்மையான பேர் 80% பீப்புள்
அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஒன்று. அந்த மிராக்கிள் இருக்கு இல்லையா, அற்புதம். நிறைய பேருக்கு அற்புதம் தான் இம்பார்ட்டன்ட். அறிவுபூர்வமாக சொன்னாலே அவன் துஷ்டன் சொல்லிடுவான். அற்புதம் நிகழ்த்தினார். சுவாமிஜி ராமரை கூட்டிகிட்டு போய் அங்கே பெரிய ஊர்வலத்தோட, ஆயிரக்கணக்கான பேர் ஊர்வலத்தோடு போய் அந்த குன்னத்தூர் மலையில் எல்லாம் செருப்பு கீழே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வருஷம் 2015 பிரம்மாண்டமாக ஏறுறது. நல்ல கல் தர, இந்த சுடு கல் இருக்கு இல்லையா, அந்த இது என்ன கருங்கல்ல போட்டிருக்கு ஃபுல்லாக, மலை மேலே ஃபுல்லாக. அதுவும் 5 ஸ்டெப்பில் போட்டிருக்கு, 5 டிசைன் பண்ணி போட்டிருக்கு செருப்பு. அதுவும் இவர் வேறு போகிறார் ராமர். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய். நம்ம இன்னும் சும்மா போவோம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்னு அவன் அங்கங்கே அப்படியே எங்கே போட்டபடி அப்படியே ஏறிடான். ஏறி அப்புறம் கும்பிட்டு சீடிலாம் வெளியிட்டு அப்புறம்லாம் நிதானமாக 12 ஆயிடுச்சு. கீழே இறங்கும் போது கருங்கல் சில்லாக இருக்கும்போது சில்லுன்னு இருக்கும், சூடாக இருக்கும்போது ரெண்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் கருங்கல்லுன்னு பேர். சில பேர் அப்படி இருப்பான், ஜாலியாக இருந்தால் ஜாலியாக இருப்பான், அப்படியே இருப்பான், எக்ஸ்ட்ரீம் ஜாய். அதே போல் ஆப்போசிட்டு போச்சுன்னா அதே மாதிரி அவனை மூஞ்சியே சகிக்க முடியாது. என்ன வடியும் ஸ்ரீராமர் மாதிரி அப்படியே புன்முறுவலோடு இருக்கு. கைகேயி சொல்கிறேன், 14 வருஷம் போகிறேன் தாயே, நீர் சொன்னாலே போகிறோம், போகிறேன். அன்றளர்ந்த மலர். இன்னைக்கு சாயந்தரம் பார்க்கலாம் அதை. அப்போது ராமர் சமமாக இருந்தார். அப்படி கேட்குறான், புரியுதா? எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் வரும்போது எல்லாருக்கும் காலில் செருப்பு இல்லை. அப்போ சுவாமிஜி என்ன பண்ணார்? அவரும் நடந்து வந்தார், இன்னும் நில ஒளியில் நடந்து வரா மாதிரி. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன், உங்களுக்கு கால் சுடலை எங்கே சொல்கிற? மலையில் வரும்போது நாங்களாம் தத்தளிச்சுமே, அதை பார்க்கலையே. அப்புறம் தான் புராண கதை நிறைய வருது, புரியுதா? இப்போ இந்த கதையை ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோ. அற்புதம் நிகழ்த்தினார். அவர் வெறுங்காலில் அனைவருக்கும் சுடும்போது அவர் கால் மாத்திரம் சூடு இல்லை. இந்த மாதிரி ஒரு 1000 கதை நான் சொல்லுவேன். என்னுடைய சரித்திரம் நீ போட்டேன்னா அது புக்காக நிறையா சேல்ஸ் ஆகும். விஷ்ணு இருக்கார், ஓகே, நிறையா கோட்டீஸ்வரனா ஆயிடுவார் அந்த புக்கு மாத்திரம் போட்டார்னா. நான் சொல்கிற அற்புதத்தை, அப்படி அற்புதம் இருக்கு. யுவர் கனெக்டட் டு மைண்டை. சுக துக்கம் எது அனுபவிக்கிறது? மைண்டு தான் அனுபவிக்கிறது, நாட் சென்சஸ். நீ வாய்க்குள்ள பாதாம் அல்வா போட்டேன்னா நாக்கு, வாய், பல்லு அது ருச்சியை அனுபவிக்கிறது இல்லை, அதில் ஒரு மஜா வருது இல்லையா? அது யார்? மிஸ்டர் மைண்டு. புரியுதா? உனக்கு செம்ம துக்கமாக இருக்கும்போது பாதாம் அல்வா கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கண்ணீரோடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, நீ அருகில், அது குஷியா பாடுறது. அதே சந்திரன் அழுதுன்னு பாடுவான், அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ. அட மண்டு பயலை. அப்போ அனுபவிக்கிறது மனசு, புரியுதா? சந்திரன் கிடையாது. சந்திரனை பார்க்குற கண்ணும் சந்திரனும் உனக்கு சந்தோஷத்துக்கும் இல்லை துக்கத்துக்கு காரணம் இல்லை, சந்திரன் இல்லை. உன் மனசு அந்த சூழ்நிலையில் சந்திரனை பார்க்கும்போது அழணும் போல இருக்கு, இந்த சூழ்நிலை சந்திரனை பார்த்தா சிரிக்கணும் போல தோன்றும். அந்த மனசை அந்த இந்திரியத்திலேருந்து, இந்திரிய பொருள்லேருந்து விலக்கிட்டேன்னா ஒன்றாகாது. சரி, இது புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், புரிய வைக்கிறதும் கஷ்டம், அதுபடி இருக்கிறதும் கஷ்டம். அப்போ உங்களுக்கு சுடவே சுடாதா? எப்படி இவனுக்கு தான் சுடுறது, அவனுக்கு சுடாதான்னு? இல்லை, எனக்கும் சுட்டுது.
பிரச்சனையை முடிக்கணும், இல்லைன்னா இதை பெருசாக்கிடுவான். அங்கே சொன்ன ராமாயண கதையெல்லாம் விட்டுடுவான். புரியுதா? அதனால் ஆனால் பெரும்பான்மையானவர்களை வந்து இது பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது இந்த அற்புதத்தை தான். எஸ்பெஷலி மகாபெரிவா வந்து இந்த தெய்வத்தின் குரல் இருக்கு, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. வால்யூம் மஸ் வால்யூம் அத்வைத கருத்தெல்லாம் இருக்கு. அதை எடுத்துப்பியா, அவர் அற்புதம் பண்ணினார்னா எல்லா பயிலையும் இப்போ ஷேர் பண்ணிக்கிறான். அவர் வரும்போது என்ன பண்ணினார் தெரியுமா? இப்படி பண்ணினார், அப்படி பண்ணினார். நான் கொடுத்தேன்னா அப்படி நிறைய பண்ணியிருக்கேன். அதில் சொல்லுவேன், இந்த நான் ஜாயத்தை பிரியத்தை அப்படி சொன்னேன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அவர் திருக்குன்னத்து மலையில் ஏறும்பொழுது அவர் சூடு அவரை பாதிக்கவில்லை அப்படி சொன்னேன்னா நீ வந்து என்ன ஒரு சவுக்கு வச்சு அடிச்சிருக்கலாம். புரியுதா? அந்த வேதாந்த டீச்சர். புரியுதா? அதனால நீ வந்து அங்க அறிவு பயன்படுத்து, அதே சமயத்தில் மனசுக்கு ரெஸ்பெக்ட் கொடு. நல்லா புரிஞ்சுக்கணும், மனசுக்கு ரெஸ்பெக்ட் கொடு. ஆனா அறிவு சொல்றத மாத்திரம் செய். மனசு பின்னாடி போகாதே, ஆட்டோ பின்னாடி போகாதே, இன்னொன்னு பின்னாடி போகாதே. புரியுதா? இதை வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் சனாதன தர்மத்தில் இருக்காங்க. பாரதத்தினுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? தர்மா அண்ட் மோக்ஷா. இப்போ அர்த்தகாமா வித் தர்மா, நாட் செப்பரேட். அது அர்த்தகாம பேஸ்டு தர்மா போயிடுச்சுன்னா நீ சார்வாகனா போயிடுவேன், மெட்டீரியல் பீப்புள் ஆயிடுவான். இப்போ இருக்கிறது உலகத்தில் இருக்க பிரச்சனையே என்ன? மெட்டீரியலிஸ்ட் ஆகிட்டு உலகாயுதவாதிகள். கடவுள் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே சிரத்தை கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து உருவம் உள்ள கடவுளுக்கு சிரத்தை உண்டாக்கி சிவலிங்கத்தின் வழியாக அரூபத்துக்கு போகணும். அப்போ விஸ்வரூபத்துக்கு வரணும், விஸ்வரூபத்துக்கு வரணும். நான் பிரம்மசூத்திரம் படிக்கும்போது அங்கே ஒரு லிங்கம் இருந்தது. நான் விஷுவலைஸ், இந்த லிங்கம் தான் ஆகாசமே லிங்கம், பஞ்சபூத லிங்கம், இப்படிலாம் விஷுவலைஸ் பண்ணி நான் மெடிடேட் பண்ணுவேன். கடைசியில் பார்த்தா அந்த லிங்கம் ஆணைக்கட்டில் நர்மதேஸ்வரர். ரொம்ப நாள் கழிச்சா ஏதோ நர்மதேஸ்வரர் போட்டிருக்காங்கன்னு அதில் போய் 2 வருஷம் இருந்துட்டு வந்தேன் நான். ஏன்? எத்பாவம் தத்பாவத்தி அதிலேயே நினச்சிட்டு இருந்தேன்னா 6 மாதம் 1 வருஷமா அது அங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கு போல இருக்கு. புரியுதா? ராமேஸ்வர லிங்கம். நர்மதில் போய் ராமலிங்கேஸ்வர பிரதிஷ்டை. லிங்கம்னா அடையாளம். அப்போ இந்த மஞ்ச பிள்ளையாரு லிங்கம் அடையாளம். எதுக்கு? என்டையர் பிரபஞ்சத்து முழுக்க வியாபித்து இருக்கிற அந்த விஷயத்தை என்னால் கன்சீல் பண்ண முடியாது. அதனால நம்மளுடைய பெரியவங்க சொல்லி கொடுத்த ரூப வழிபாடு, அதை பிடிச்சிக்கோ. அதிலேருந்து மெதுவாக போ. அங்கேருந்து ஜலத்தை எடுத்து சமுத்திரத்தில் விட்டுட்டேன்னா என்டையர் சமுத்திரத்தை நமஸ்காரம். அப்போ சின்ன ரூபத்துக்குள்ளற என்டையர் பிரபஞ்சத்தை நம்ம வச்சுருக்கோம். என்ன அறிவு பாருங்க. இல்லைன்னா வியாசாச்சாரியார் வேதாந்த உத்தர மீமாம்சக்காரு புராணம் எழுதுறாருன்னா அந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா சிவனே படைத்தவர், காத்தவர், அழித்தவர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதையே மதமாக மாகேஸ்வர மதம் சொல்லும் போது அதை மறுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுறதா? இந்த திருவிளையாடற் புராணத்தில் வரக்கூடிய ஈஸ்வரன் அடிமுடி காணாத அண்ணாமலையார். அடிமுடி காணாத அண்ணாமலையார் சொன்னாலே என்ன அர்த்தம்? அரூபமானவர், எங்கும் நிறைந்தவர். பிரகாசம் எப்படி இருக்கும்? எங்கும் நிறைந்தது. பிரகாசம் எங்க இருக்க? பிரகாசம் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்குறீங்க, நான் பார்க்க மாட்டேன் இல்லையா? பிரகாசம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால தான் அவர் அருட்ஜோதி அருட்ஜோதி சொன்னார். தனிப்பெருங்கருணை. 200 வருஷம் ஆகுறது அவருக்கு ஜெயந்தி. வள்ளலார் பிரகாசத்தை எடுத்துக்கிறார்.
வெட்ட வெளியே எடுத்துப்போம், ஆகாசத்தை எடுத்துப்போம். ஆகாசம் பிரகாசம். ஏன்னா அரூபமாக இருக்கக்கூடிய விஷயம். பிரகாசம், ஆகாசம், பிராணன் இதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அதனால் பாரதத்தோட அல்டிமேட் எய்ம் வந்து ஆன்மீக பூமி. அல்டிமேட்டிவாக இதுக்கு காரணம் யாருன்றதை கண்டுபிடிச்சி சொல்லி கொடுக்கறது. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அல்டிமேட்டு காஸ்ட்லெஸ் காஸ் யார் அப்படின்றத பார்க்கணும். அப்போது உலகத்தில் மற்ற பகுதியில் வாழக்கூடிய மாந்திரர்களுக்கு பெரும் வியப்பு என்னன்னா, வேதம் சொல்கிறது, வேத வியாசர் சொல்கிறாரு, வேதம் வகுத்தவர் சொல்கிறாரு, படைப்பும் இறைவனே, படைக்கப்பட்டதும் இறைவனே. ஸோ நிமித்த காரணம் மாத்திரம் இல்லைப்பா, பகவானே உபாதான காரணம் ஆல்சோ. அப்படின்னா நிமித்த உபாதான காரணம் சொன்னால் தான் லாஜிக்காக இருக்குது. நீ வெறுமனே நிமித்த காரணம் சொன்னால் இல்லாஜிக்கலாக இருக்கிறது, முரண்பாடாக இருக்கிறது. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறோம்? அபின்ன நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரா, விஸ்வரூப ஈஸ்வரா, அரூபம் நிரவயத்வாத் ஆகாசவத் ஈஸ்வரா. அப்படிதான். அப்போ ஆரம்பத்தில் கடவுளுக்கு உருவம் கொடுப்பது, எல்லையற்ற பரம்பொருளுக்கு ரூபம் கொடுப்போம். எதுக்காக? வர்ஷிப் பண்ணுறதுக்காக, வழிபடுவதற்காக. ஓகே, அது முக்கியமாக அந்த ரூபம் கொடுக்கறதுனுடைய முக்கியார்த்தம் எது தெரியுமா? உபாசனார்த்தம், உபாசனை பண்ணுறதுக்காக. அப்போ தான் நமக்கு வந்து அதில் பண்ண முடியும், உபாசனை பண்ண முடியும். அந்த ரூபத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி நீ விஷுவலைஸ் பண்ணுவேன்? ஸோ தியானம் சொன்னாலும் திருப்பதி இருக்கணும், அங்கே தியானிப்பவன் இருக்கணும், தியானிக்கக்கூடிய அந்த ஆலம்பனம் இருக்கணும், அதற்கான விஷயம் இருக்கணும். அந்த லிங்கம் வச்சு என்டையர் பிரபஞ்சத்தை அதில் கொண்டு வரும். அப்போது விஷுவலைஸ் பண்ணுறோம், இமேஜினேஷன் பண்ணுறோம். இமேஜினேஷனோட விஷுவலைஸ் இன்னும் சிறந்த வார்த்தை. அப்போ நம்மளால் அதை வர்ஷிப் பண்ணி லட்சக்கணக்கான ரூபா போட்டு பிள்ளையார் சதுர்த்தியும் துர்காவும் கொண்டாடி ஆட்டம் பாட்டம் 10 நாள் கொண்டாடி கொண்டு போய் கடலில் தூக்கி போட்டுருவோம். இவனே மகிஷாசுர மர்த்தினி மாதிரி ஏறி நிற்பான் அந்த மகிஷாசுர மர்த்தி மேலே. நமக்கு கிஞ்சித்தும் கில்ட்டே வராது. ஏன் 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 அதுலேருந்து எடுத்துட்டோம். அது இப்போ மெட்டீரியல் படைச்சோம், அதில் கும்பிட்டோம், அதுக்கப்புறம் யதாஸ்தானம் பண்ணிட்டோம். நாங்கள் மகாபலிபுரம் வந்தோம், தட்சிணாமூர்த்தியை தேடிண்டே வந்தோம். அப்போ தட்சிணாமூர்த்தி தெரியுமா? குரு கடவுளை கேட்குறீங்களா? ஆமாம், குரு கடவுள். அப்படி சொன்னால் தான் புரியும். தரேன்னு சொல்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அவன் ஒரு கல் மேலே உட்காந்துருந்தான், அதுக்கு பேர் தட்சிணாமூர்த்தி. அடாப்பா, தட்சிணாமூர்த்தி மேலே உட்காந்துட்டான். நமக்கு அப்போவே பூஜை போடுறதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி வந்து அவனுக்கு அது வரைக்கும் கல் எடுத்தான், நிமித்தினா, அதுக்கு வந்து ஜல அபிஷேகம்லாம் பண்ணினா, அதுக்கப்புறம் வந்து பக்தியோடு பண்ணி கண்ணு திறந்தான். நம்ம மேதா தட்சிணாமூர்த்தி இருக்குல்ல, அதனுடைய வரலாறு. கண்ணு திறந்தோடனே ஊதொத்தி இதெல்லாம் கட்டுனே, அதுக்கப்புறம் கும்பிட்டு கீழே விழுந்து கும்பிட்றான். குரு கடவுள் அவனுக்கும் இருக்க, குரு இம்பார்ட்டன் இல்லை. புரியுறதா? அப்போ இதுதான் ஒரு சாதாரண சிற்பி. புரியுதா? அந்த சிற்பிக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். பிஹெச்டி பண்ணின டிகிரி ஹோல்டருக்கு, கவுண்ட் போட்ட ஆளுக்கு இதை டெமாலிஷ் பண்ணிட்டோம். இந்த சிரத்தையை, இந்த விஷயத்தை டெமாலிஷ் பண்ணால் என்ன ஆகும்? சாருவாகனாக மாறிடுவான். அவன் உலகாயுதத்தை விட்டுட்டு போவான், அவன் அக்ரஹாரத்தை விட்டுட்டு போவான், அவன் தேசத்தை விட்டுட்டு போவான், அவன் அம்மா அப்பாவை விட்டுட்டு போவான், அவன் தர்மத்தெல்லாம் விட்டுட்டு போவான், எல்லாத்தையும் விட்டுடுவான். டோன்ட் வரி மம்மி, ஓகே. காலையில் எழுந்து சாமி கும்பிட்டாடா, எல்லாம் கும்பிட்டேன், எப்போ தான் கும்பிடல, அன்றைக்கி தான் நீங்கள் சொல்லி சொல்லி சின்ன வயசில் கும்பிட்டாச்சு நிறையா. போகிறோம் எப்படி உலக ஆயுத வதத்துக்கு வந்து விட்டான் போய். ஏன் நீ படிக்க வச்சது 20 வருஷமாக படிக்க வச்சிருக்க, அதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துருக்க.
புரியறதா இப்போ உங்களுக்கு? அப்போது அந்த பகவான் மேலே வச்சிருக்க ஸ்ரத்தா, அந்த ஸ்ரத்தை போயிடுது. ஸ்ரத்தை அழிச்சுட்டான். குங்குமப்பட்டு மங்களம், குங்குமப்பட்டு மங்களம். பச்சை சாரிக்கு பச்சை பொட்டு, ரெட்டு சாரிக்கு ரெட்டு பொட்டு, ப்ளூ சாரிக்கு ப்ளூ பொட்டு. அதை திட்டமிட்ட ரீதியில் நம்முடைய பாவனையை, கலாச்சாரத்தை ஒழிக்கப்பட்டது. மெட்டீரியல் ஆக்கினா, ஈஸ்வரனே மெட்டீரியல் ஆக்கினா. எவ்வளோ தூரத்துக்குன்னா, இது மரகத லிங்கம், இது பச்சை லிங்கம். கல்லில் பகவானை பாடுறான்னா பகவானில் கல் பார்க்குறான். இப்படி நம்மளுடைய புத்தியை, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கானே, அதை ஒழிக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட். அதுவும் பழமையான கோயிலை தொடவே விட மாட்டான், கிட்டக்கே அலோவ் பண்ண மாட்டான். அது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். மித்தியாலஜி அப்படின்னு அது பாவனை, அது கடவுள். நான் சீதாமாவை எடுத்துட்டு போனேன். மெட்டீரியல் மெட்டீரியல்னா அவர் சுவாமி, சுவாமி காட், உங்கள் அல்லா மாதிரி. மெட்டல். அடா மென்டல் பயல, இது மெட்டல் இல்லைடா, இது சீதா மாதா. இதை வச்சுட்டு தான் அந்த கோர்ட்டு கேஸே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ணினோம். திஸ் இஸ் பாவனா, திஸ் இஸ் பாவனா. புரியுதா? அப்போ பாவனான்றது ஸ்ரத்தா, ஸ்ரத்தா பேஸ்டு. இப்போ நம்ம பேசின்னு இருக்கிறது நாலேஜ் பேஸ்டு. ரெண்டுத்துக்கும் குழப்பிக்க கூடாது. புரியுதா? அப்போது உபாசனைக்கு தேவதா வேணும். இங்கே வந்து நாலேஜ் சொல்லி கொடுக்குற இடத்துல உபாசனை பண்ணிடக்கூடாது. அப்படி ஒரு அம்மா வந்து சேலத்துலேருந்து, நான் கிளாஸ் எடுத்தோன்னே அவள் கண்ணை மூடிடுவா. கண்ணை திறந்தாலே நீ கவனிக்கிறியா இல்லையா? கண்ணை மூடினா என்ன ஆகிறது? வகுப்பில் கண்ணு திறந்துருக்கணும், காது திறந்துருக்கணும், எல்லாம் பேசுகிற வார்த்தையெல்லாம் உள்ளே போகணும், அது சிந்திக்கணும், அது சரியாக தான் சொல்கிறாரா தப்பாக சொல்கிறாரா, அதை பற்றி டவுட் வரணும், டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கணும். எல்லாம் கரெக்டாக தான் சொல்லுவார் அவர். அப்படி 19 போகக்கூடாது, விடப்படாது. புரியுதா? அப்போது மனசு, வாக்கு, காயம் வழிபட இறைவனை நமக்கு ஈஸ்வர ரூபத்தில் வச்சுக்க வேண்டியது. ரூபம் தேவைப்படுறது. புரியுதா? அப்படிப்பட்ட ஈஸ்வரனை நாலேஜ் ஆக்கிறதுக்கு ரூபத்திலேருந்து நீ விஸ்வரூபத்துக்கு வா அப்படி சொல்கிறோம். அப்போது சயின்ஸு வளர வளர மற்ற மதத்துக்காரங்களுக்கெல்லாம் உதறல் ஏற்படுது. சயின்ஸு வளர்ந்தால் கூட நமக்கு உதறல் வராது. சந்திரயான் 3க்கு போவோம், திருப்பதி போயிட்டு வருவோம், அங்கே திருப்பதி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்து சந்திரயான் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இப்போ வரும்போது நம்ம ராமரை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம். அந்த ராமரை புரிதா பகவானோடு தான் இருக்கோம். ரூப கடவுளோடு அரூப கடவுளை சேர்த்துக்கிறோம். அப்போது நமக்கு வந்து சயின்ஸு டேஞ்சரஸ் இல்லை. ஏன்னா சயின்ஸை விட அதிகமாக கேள்வி கேட்குறவங்க வேதாந்த பீப்புள். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை. தார்க்கிகள், நியாயசாஸ்திரக்காரர்கள், தர்க்கம் செய்பவர்கள், சயின்ஸ் கூட நாம் தர்க்கவாதிகளையே வந்து தர்க்கம் பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோம். புரியுதா? எப்படி தெரியுது ஜெயிச்சிருக்கோன்னு? என்டையர் 72 மதத்தையும் ஜெயிச்சிருக்கார் சங்கராச்சாரியர். வாதத்தில் பணம் கொடுத்துல, பால் பவுடர் கொடுத்துல, வண்டியாக எடுத்துகிட்டு போய் சங்கராச்சாரியர் இப்போ அது இப்படி நான் சொல்கிறதெல்லாம் கருத்தெல்லாம் அத்வைதம் சொல்லு, அத்வைத சத்தியம் சொல்லு, அப்படியே பண்ணார். வாதிட்டு அவர் ஜெயிச்சார். குமரிலப்பட்டர் எதிர்க்கக்கூடியவர், ஈஸ்வரவாதி கிடையாது, நிரீஸ்வரவாதி. அவரை கடைசி சாகும்போது மாற்றிட்டார் இவர். இப்போ இவ்வளோ பவர்ஃபுல் இருக்கும் நாலேஜ். நாலேஜ் இஸ் பவர் ஆஃப் நாலேஜ். அப்படிப்பட்டவர். அதனால் இதை வந்து தயவு செய்து அனுமானத்தினால நிரூபிக்கப்பட முடியாது.
ஈஸ்வரன் அதிர்ஷ்ட புண்ணிய பாபத்தையே உன்னால் சொல்ல முடியாது. ஏன்? சூக்ஷ்ம சரீரம் இருக்க, சூக்ஷ்ம சரீரத்தையே சயின்ஸு சொல்ல முடியாது. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்லையே, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, கட்டி போட்டிருக்கானே, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கட்டி போட்டிருக்கான். விசார பாரதி பார்க்கும்போது, அதில் அப்போலோவை பார்க்கும்போது இந்த விசார பாரதி தூண்டு இங்கே எப்படி பேசின்னு இருக்கோம். அவன் 40 கிலோமீட்டர் நீள அகலம் வச்சுருக்க அந்த ஜெனிவாவில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட். இத்தனூண்டு இது வச்சுருந்து எல்லாத்தையும் காரணத்தை பேசி காரண விலட்சணத்தை பற்றி பேசணும். புரியுதா? அப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், அதில் டாக்டர்ஸ் இருப்பாங்க, எம்டி இருப்பாங்க, அவங்களாம் சூக்ஷ்ம சரீரம். சார், உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்கேன் பண்ண முடியுமா? என்னுடைய மைண்டை, இது ஹார்ட்டு இது இப்படி இப்படி போகும், அது என்ன ஏக்கோ ஏக்கோ, அதில் நடக்க விடுவான் இப்படி, அது இப்படி அதில் டெக் டிக் டெக் டிக் டிக் இப்படி இப்படி போகும் அந்த மேப்பில். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஒரு மைண்டை நடக்கும்போதே மைண்டை ஹாஸ்பிட்டலில் தப்பான ரிப்போர்ட் காட்டணும்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே. இப்போ நிலக்கரி போட்டு வண்டி ஓட்டுறான்ல, ட்ரெயின், பழைய காலத்தில், உனக்கு ஹீட் எவ்வளோ இருக்கணும்? 98.4 செல்சியஸ் ஃபாரன்ஹீட். ஆனால் இந்த வண்டி ஓட்டுறான்ல ரயில்வே, அவனுக்கு 98 இருக்காது, 105 இருப்பான். அவன் போய் புது டாக்டர்கிட்ட போய் சொன்னான்னு வச்சுக்கோ, டே 105 ஒரு ஹை ஃபீவர். எத்தனை நாள் இருக்கு? நான் ஒரு 10 வருஷமா எப்படி உயிரோடு இருக்கேன். எனக்கு 10 வருஷம் தான் இது பர்மனெண்ட் ஆச்சு. புரியுதா? அவனுக்கு ஹை ஃபீவர்ன்றது 105 விட ஜாஸ்தியாக இருக்கணும். புரியுதா? எனக்கு ஹீட்லேயே இருக்காமன். புரியுதா? இதெல்லாம் நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போது அனுமானத்தில் இதை பிடிக்க முடியாதுப்பா. இதில் ஃபெய்த் இருக்கணும், பாவனை இருக்கணும், தியானம் பண்ணியிருக்கணும், உபாசனை பண்ணணும். அப்படிலாம் கும்பிட்டு வந்த ஈஸ்வராவை நாலேஜ் வழியாக பார்க்கணும். அப்படி நாலேஜ் வழியாக வரும்போது தத்துவத்தை சொல்கிறாங்க பாசுபத மதம். சைவ சித்தாந்திகள் ஈஸ்வரனையே தத்துவவாதிகளாக சொல்கிறாங்க. ஓகே, அது தவறு. அப்போ பிரம்மசூத்திரத்தில் தடஸ்த ஈஸ்வரா, இன்டலெக்சுவல் காஸ் மாத்திர ஈஸ்வரா முரண்பாடுது. அசமஞ்சஸ்யாத் வைஷமிய நிர்குண்ய தோஷகா. அப்புறம் செகண்ட் தோஷா சம்பந்த அபாவ தோஷகா. சம்பந்தம் இருக்காது, சரீரம் கொடுத்துட்டா அதில் பகவானுக்கு எங்கும் வியாபித்திருக்கிற ஈஸ்வரன், ஆகாசம் மாதிரி இருக்கிற ஈஸ்வரனுக்கு நிமித்த காரணம் மாத்திரை கொடுத்தா சரீரம் கொடுத்தாகணும். சரீரம் கொடுத்துட்டா நமக்கு அப்போ தான் உபகரணத்தை பயன்படுத்தி நம்ம அந்த சிருஷ்டியை பண்ண முடியும். புரியுதா? அப்போது எங்கும் வியாபித்திருக்க ஈஸ்வரனை எப்படி சம்பந்தப்படுத்துவேன்? நிமித்த காரணம் மாத்திரம் சொன்னீங்கன்னா எப்படி சம்பந்தப்படுத்துவேன்? அதுதான் ஆர்கியூமெண்ட்டு. ஓகே, அப்போ இன்டலெக்சுவல் காசு மாத்திரம் இருந்ததுன்னா அவருக்கு ரூபம் இருக்கணும். ரூபம் எதில் வரும்? ஒருத்தனுக்கு சரீரம் இருக்கணும்னா சரீரம் எதில் மேக் யுவர் சரீரம்? யுவர் பாடியை பஞ்சாப்பா இல்லை இதுவா சீனவா? பஞ்சபூதத்தில் ஆனது. நசபூத சங்கா அகம் துரியம். காலையில் படித்தோம் இல்லையா? பிராத்தஸ்மரணம் நச்ச பூத சங்கா. இந்த அப்போ இந்த சரீரம் நான் அல்ல. அப்போ சரீரம் எதனால் ஆனது? பஞ்சபூதத்தில். புரியுதா? அப்போ பஞ்சபூதத்தில் சரீரம் ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற விஷயத்தை சென்சஸ் ஐ எம் நாட் கண்ட்ரோல். மைண்ட் ஐ எம் நாட் கண்ட்ரோல். ஆனால் சாதன சதுஷ்டிய சம்பன்ன அதிகாரி நான் எடுத்தோன்னே சொல்கிறாங்க சமதம
தம வரணும், சம வரணும். செம்ம அட்டாக் அது. இந்த பக்கம் நிதித்தியாசனம் வரைக்கும் போயிடலாம், சம தம வந்துடும் வராது. எல்லாம் ஐ பாஸ், எவ்ரிதிங் பாஸ். ஆனால் புலன் கட்டுப்பாடு இருக்கா? இந்த பாயசம் எல்லாமே மித்தியா தான். கொடுங்க பாயசம் கொடுங்க, பால் பாயசம். நாட் கண்ட்ரோல், நாக்கு கண்ட்ரோல் இல்லை, கட்டுப்படுத்த முடியல. இதை போய் ஒரு டாக்டர்கிட்ட, எம்டி கிட்ட, இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க டாக்டர். ஒரு ஊசி போட்டுருவார். என்ன ஊசி? அவர் வேற ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புவார். அனிஸ்டிஷியா டாக்டர் இருக்கா இல்லையா, அந்த மயக்க மருந்தை ஊற்றுடுவார். புரியுதா? என்னுடைய கிருஷ்ணன் ஊதுகுழல் பண்ணால் மாடு மயங்கும், ஆடு மயங்கும், மனிதர்கள் மயங்கும், செடி கொடியெல்லாம் மயங்கும். புரியுதா? ஊசி போடாமையே அவ்வளோ தூரத்துக்கு ஆக்ரோஷ சக்தி உள்ளவர் கிருஷ்ணன். புரியுதா? அந்த மாதிரி ஸோ சரீரம், இந்த உனக்கு சூக்ஷ்ம சரீரத்தை சொல்ல முடியாத ஒரு ஹாஸ்பிட்டல்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல். பெரிய ஹாஸ்பிட்டலுக்காக சொல்கிறேன், லோக்கல் வரைக்கும் தான். அதை போய் அந்த டாக்டரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் வேறு. புரியுதா? டாக்டருக்கு போனோடனே அவன் நம்மளை பார்க்கும்போது கில்லுக்கிறையாக பார்ப்பான். ஏன்னா நமக்கு உடம்பு முடியாமல் போய் நிற்கிறோமா, உடம்பு முடியாமல் போச்சுன்னா தான் உன்னுடைய அகராதிலாம் அப்போ காட்டணும். உடம்பில் பலம் குறைய குறைய நம்ம பேசுகிற பேச்சே துணியே மாறும். பார்த்துருக்கீங்க? சரிப்பா சரி, முன்னாடி ஆக்ரோஷமாக பேசிருந்தீங்க, என்னால் முடிய. பெரியவங்களான சாதுத்தன்மை வரத்துக்கு 2 காரணம். ஒன்று மெச்சூரிட்டி, அது ரொம்ப ரேர். இன்னொன்று உடம்பில் பலகீனம், முடியாது. சரி அப்படியே செய், அப்படியே செய். ஏதோ இப்படி கேட்குறான்னு, அதுவே பெரிய விஷயம். அப்போது சூக்ஷ்ம சரீரமே தெரியாத ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன பிரயோஜனம்? டேய் விசார பார்த்திக்கு வா, சூக்ஷ்ம சரீரம் என்ன, அதுக்கு அப்போ காரண சரீரத்தை சொல்லிக் கொடுப்பான். புரியுறதா? இன்னும் இப்போ சரீரம் சொல்லிட்டேன்னா ஒரு இடத்த காட்டணும். ஒரு இடத்த காட்டினா அந்த இடம் யாரால் படைக்கப்பட்டது? முதல்ல இடம் வந்ததா? முதல்ல சாமி வந்தாரா? சாமி அந்தரத்தில் தொங்குவாரா? அவர் என்ன திரிசங்க? நீ ஏன் ஒரே நான் கும்பிட்ற சாமி இப்படி திட்டுறீங்களா? அதுக்கு அவனே திராவிட மாடலே பரவாயில்ல. அப்போது டேய் அப்படியா சொல்கிறேன், சுவாமினா சர்வஜ்ஞ, சர்வவியாபி, சர்வத்திர. இப்படிலாம் ஒரு கடவுளுக்கு லட்சணம் சொல்லியிருக்கமே, அவர் சர்வஜர் ஆக மாட்டார். சர்வஜர் ஆக மாட்டார். ஏன்னா அவருடைய படைப்புக்கு வேண்டிய இடமோ இல்லாமல் போயிடும். வேறு எவனோ படைத்த இடத்துல போயிருக்க வேண்டியிருக்கும், நிறைய பிரச்சனைகள் ஆகும் அப்படின்னு. அப்போ அறிவுக்கும் அனுமானத்துக்கும் வராதது அவர் எல்லையற்றவர். அப்படி என்றால் சரீரம் இருக்க முடியாது. அப்போ பூர்வபக்ஷிகளுக்கு எந்த விதத்திலும் அவங்களுக்கு நம்மளோட பேசுறதுக்கு யோகியதை கிடையாது. புரியுதா? ஏன்னா இந்த சாஸ்திரத்தை எடுத்துக்கலாமே அப்படின்னா, சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டா உபாதான காரணம் எடுத்துக்கும். மெட்டீரியல் காஸ்ட் ஆல்சோ ஈஸ்வரா. அப்போ இறைவனை எங்கே பார்க்கலாம்? எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எங்கும் இருப்பவர், எதிலும் இருப்பவர், அவரே படைத்தவர், அவரே படைக்கப்பட்டவர். இதை சொல்கிறோம். தேர்ஃபோர் நாம் கூறுறது, உன்னால் கடவுளுக்கு சரீரம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அது யுக்தி விரோதமாயிடும். அதனால் நாங்கள் மறுக்கிறோம். அசமஞ்சஸ்யா, அது அறிவுக்கு யுக்திக்கு பொருந்தாது. சரீரம் கொடுத்துட்டேன்னா அது இறைவனுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். அதிஷ்டான அனுபபத்தேச்ச 39வது சூத்திரம். அதிஷ்டான அனுபபத்தேச்ச அப்படின்னா 2 சொல்லு இருக்குது. அதிஷ்டான அனுபபத்தேக ஒரு சொல்லு, ச இன்னொரு சொல்லு. ஓகே, முதல் சொல் காம்பவுண்டு. அதிஷ்டான அனுபபத்தேகே. அதிஷ்டானம்னா லிட்ரலி சப்போர்ட், ஆதாரம். ஓகே, நிறைய பொருள் இருக்குது. இப்போ அதிதிஷ்டதி அஸ்மின் அதிஷ்டானம், அதிதிஷ்டதி அஸ்மின்
அதிஷ்டானம். சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அதிஷ்டானம் என்பது இங்கே அவர் எடுத்துக்கிறது ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம். இப்போ ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இருந்தால் தான் இன்டலெக்சுவல் இருப்பதற்கு சாத்தியமாகும். ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் இருந்தால் தான் உனக்கு இன்டலெக்சுவலுக்கு அது சாத்தியமாகும். புரியுதா? இதை பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணா அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அதிஷ்டானம் ததா கர்த்தா காரணம் ச பிரதக்திதம் விவிதா ச பிரதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்திர பஞ்சகம். எங்கே சொல்கிறாரு? பஞ்சமம். ஒன்று செயல்படணும்னா அதிஷ்டான சரீரம் இருந்தாகணும். இது ரூல். ஒரு விஷயம் செயல்படணும்னா கண்டெய்னர் முக்கியம். அந்த கண்டென்ட் இருக்கிறதுக்கு கண்டெய்னர் முக்கியம். புரியுதா? அப்போ பகவான் சரீரம், நாம் என்ன சொல்கிறோம்? பகவானுடைய சரீரம் எது? விராட். என்டையர் விராட் ஈஸ்வரா. பகவானுடைய ஸ்தூல சரீரம். பகவானுடைய சூக்ஷ்ம சரீரம் இரண்ய கர்ப்பா. பகவானுடைய காரண சரீரம் அந்தர்யாமி. தெளிவாக இருக்குது வேதாந்தம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் சொல்லுவான் சமஷ்டியில். எப்படி இருக்கு? அப்பேற்பட்டவர் ஒரு சரீரத்துக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறப்பாரு. அதுதான் எங்களால் தாங்க முடியல. புரியுதா? அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது பூர்வபக்ஷி விமர்சனம் அல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் புத்தியை பயன்படுத்த வேண்டிய விஷயம். இது தப்பு கிடையாது, கில்ட்டெல்லாம் ஆக வேண்டாம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பக்குவம் வரல. அதனால் என்ன பண்ணோம்? அவன் அருளாலே பகவான் ராமகிருஷ்ணன் மாதிரி போனோம். கும்பிட்டு கும்பிட்டு வாளால் வெட்டினேன் அப்படின்னார். ஞான வாளால் வெட்டினேன் அப்படின்னார். அது வராமே சொல்லிடக்கூடாது, மிச்சாச்சாரன் ஆகிடுவான். புரியுதா? கிளாஸில் வேணால் நாங்கள் இப்படி சொல்லுவோம். புரியுதா? நீங்கள் ஆகிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. புரியுதா? நான் சொன்னால் மாத்திரம் உனக்கு புரிஞ்சு போடுதா? சொல்லு. எதுக்கு நாங்கள் அப்பாற்பட்ட விஷயத்தை பேசுவோம்? நமக்கு உட்பட்ட எனக்கு வேண்டியதை மாத்திரம் கேட்கணும். நீங்கள் அப்படி போயிட்டீங்களா ஜி? சரி ஜி, நான் சொன்னேன் உனக்கு புரியுமாச்சு? உடனே பர்சனலாக போயிடும். அது எல்லாருக்குமே இருக்குது, எல்லா காலத்திலும் இருக்கும். அர்ஜுனனுக்கு இருந்தது. அப்படி ஒரு ஆள் இருக்கானா அப்படின்னு. நான் தாண்டா இருக்கேன் முன்னாடி அப்படி சொல்ல முடியுமா? அவர் எந்த குருவுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே பழகிறான்ல, நம்ப மாட்டான். நேற்று கூட அவர் எப்படி பேசினார்? கலகலன்னு பேசினார். அவர் பிரம்மன். அவரே பிரம்மத்துக்கு இழுக்கு பண்ணுற மாதிரி. அதிஷ்டானம் அதையே தொடர்ந்தா அந்த ஸ்தூல சரீரம் எந்த இடத்தில் இருக்கணும்? அதிஷ்டானம் சரீரம் லோகம் சொல்லியாகணும். லோகம் சொன்னால் லொக்கேட்டட். எதை லொக்கேட் பண்ணுறோமோ அது லோகம். அடுத்த சொல்லு அனுபபத்திஹி. உபபத்திஹி லாஜிக் யுக்தி. அனுபபத்திஹி அப்படின்னா இல்லாஜிக்கல். அப்படிதான் ஆயிடும். அதிஷ்டானஸ்ய அனுபபத்தி அதிஷ்டான அனுபபத்தி. அதனால் ஈஸ்வரனுக்கு சரீரமோ அவர் இருக்கிற இடமோ சொல்லுவது இல்லாஜிக்கல், யுக்திக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறோம். அசமஞ்சஸ்யா சம்பந்த அனுபபத்தேகே, சம்பந்தம் ஏற்படாது. அப்படி சரீரம் கொடுத்துட்டோம்னா சர்வஜன்ற விஷயமே போயிடும். அதனால் அதிஷ்டானம் அனுபபத்திகி, சரீரம் லோகம் சொல்லப்படாது, அது இல்லாஜிக்கல். தேர்ஃபோர் கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரா நான் சம்பவிக்காது. வெறுமன ஈஸ்வரா மாத்திரம் எடுத்துட்டேன்னா அது முடியாது. நீ எங்கள் ஜாதிக்குள்ளே வந்துரு, எங்கள் மதத்துக்குள்ளே வந்துன்னா எல்லாமே ஈஸ்வரா. அது புரியுதா? அப்படி கொண்டு வா. நாலாவது சூத்திரத்தில் கரணவச்சேன்ன போகாதிப்பியா, கரணவச்சேன்ன போகாதிப்பியா. இந்த சூத்திரத்தில் முதல் பகுதி பூர்வபக்ஷம், இதிலே ரெண்டாவது பகுதி சித்தாந்தம். பூர்வபக்ஷம் என்ன? நாம் எது பேசினாலும் அது தப்புன்னு சொல்கிறோம். ஏன்? நீ சொல்கிறதுனாலேயே.
சித்தாந்தம் என்ன? அதற்கு பதில். யார் வேணால் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். வேதாந்தி எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். பதில் தெரியாமல் பதில் சொல்லக்கூடாது. தயவு செய்து எனக்கு தெரியல அப்படி சொல்லணும். தெரியலன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னா, இப்போ காலில் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லணும். அதில் வெக்கப்படுறோமா? அதில் வெக்கப்படுறதில்ல. மனசில் மாத்திரம் எதுக்கு வெக்கப்படுற? தெரியல சொல்லுங்க. அதுக்கு என்ன அதுக்கும் ரொம்ப அறிவு வேணும் போல இருக்கு. தெரியாததை தெரியலன்னு சொல்ல கற்றுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐயே நம்மளை அவமானப்படுத்திடுவாங்க. குறைஞ்சபட்சம் தெரியணும்னு சொல்லாத, கம்முன்னு இருந்துரு. இந்த பையன் அல்ப பையன் எல்லா இடத்துலையும் போய் சொல்லிடுவான். என்ன அவனுக்கு தெரிஞ்சோ இல்லையோ, இவன் போய் எல்லாருக்கிட்ட சொல்லுவான். அவருக்கு தெரியலையா ராஜா காது கழுத்து காது டமாரம் போட்டுருவான். அதனால நமக்கு தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு இது தெரியல அது சொல்லக்கூடாது. உனக்கு எது தெரியுமா அதை சொல்லிட்டே இரு. புரியுதா? இவருக்கு அது 2 விஷயம் அதுதான் தெரியும் போல இருக்கு. அப்படி அவன் ஏதோ சொல்லிட்டு போட்டான். தெரிஞ்சு தானே சொல்கிறான். இப்போ இந்த சூத்திரத்தில் கரணவச்சேன போகாதிப்பியா, ஈஸ்வரனுக்கு சரீரம் கொடுத்துட்டா, ரூபம் கொடுத்துட்டா நிறைய லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். புரியுதா? இன்றைய சயின்ஸ் புத்தி கேட்குற குழந்தைங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறார்கள் இளம் தாய்மார்கள். அப்போ முதிய தாய்மார்கள் அது பாட்டின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கேள்வி கேட்காம போயிடும். ஏற்கனவே முடிவு பண்ணிடும், பாட்டிக்கு ஒன்றும் தெரியாது. கொஞ்ச நாள் இளம் தாய்மார்களுக்கு அது கேள்வி கேட்டு அங்கேயும் ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுக்கும் தெரியாது போல இருக்கு பாட்டி மாதிரி. அது முடிவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் கரெக்டு. நாலேஜபிள் பர்சன், ரிலையபிள் பர்சன் யார்? ஃப்ரெண்ட்ஸ், நாட் பேரண்ட். ஏன் நீ அந்த ஆப்த புருஷகா இருக்கல்ல, சான்றோர்கள், அவங்கிட்ட கொண்டு போய் குழந்தைய காட்டினதே கிடையாது. ஒரு பெரியவர்கள் சான்றோர்கள் அவங்களோட குழந்தைங்களோட பேசினா அவங்க சும்மா விளையாடும் போதே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ பொத்தி வீட்டிலேயே ரகசியமாக வளர்த்து அவனை பட்டதாரி ஆக்கி முட்டாளாக்கிடு. படிப்பறிவு இல்லாதவன் ஆக்கிற. படிக்காத மேதை இருக்கலாம், ஆனால் படித்த முட்டாளாக இருக்கப்படாது. இதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ சரமாரியே கேள்வி கேட்டு தொலைப்பாங்க. வாய மூட பொத்த அதிக பிரசங்க உனக்கு. இப்போ வர உனக்கு வாழ் துளுத்து. ஏன்னா 5 வயசு வரைக்கும் குழந்தை, 5 வயசுலாம் கிடையாது, 2-3 வயசு தான் இப்போலாம். நம்ம சொல்கிறபடிலாம் கேட்கும். சமத்துறா நீ ஒரு ஆள் தான் இந்த வீட்டில் சொல்கிறபடி கேட்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு எதுவும் கேட்காது. புரியுதா? யாருமே எப்பயுமே கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் மாத்திரம் எந்த தைரியம் சொல்கிறேன்? அதுதான் சொல்கிறேன். இருந்தாலும் இது ஒரு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். புரியுதா? நீ கேட்குற மாதிரி கேளு, நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதான். டீலிங் நாட் எ பிக் பன். அப்போ எங்களை முட்டாள் இல்லைப்பா. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோ என்ன கேட்டுண்டே இருப்போம். கண்டிப்பாக மாறும். விஷயத்தை தெரியும். நமது ஹிந்து சனாதன தர்மத்தில் உனக்கு நிஜமாக சத்தியத்தில் நாட்டம் இருக்கணும். புரியுதா? அப்போ எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. நீ நிஜமாவே இதில் பரீட்சை பண்ணணும்னு சொன்னேன்னா, நான் கேட்டேன். ஒரு இடத்துலையும் ட்ராவல் பண்ணேன். எல்லா இடத்துலையும் போய் கேட்டேன். நான் என்னை பூர்வபக்ஷி மாதிரி பார்த்தான். இல்லையா, என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் நான். சரி, கடைசியில் நீ எங்கேருந்து வர, என்ன பண்ணுறேங்க? யோகா சொல்லி கொடுத்துருங்க. அப்பே நினச்ச நீ யோக மதத்துக்காரனா? அடாப்பா, அப்போ தான் தெரிஞ்சு யோகமே மதம் ஒன்று எனக்கு. இதெல்லாம் படிக்கிறோம்ல, அப்போ தான் யோகம். இதெல்லாம் இங்கே நம்ம வெளியில் சாதாரண ஜனங்களுக்கெல்லாம் தெரியாது. யோக மதம், சாங்கிய மதம் அதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்குங்க. நம்மளை பூர்வபக்ஷியாக அந்த கேம்பு முழுக்க பார்த்தான். சும்மா கேள்வியெல்லாம் எதிர்க்க இடக்க மடக்கா கேட்குறான் அப்படின்னு. புரியுதா? ஆனால் நான் புரிஞ்சுக்காமல் எப்படி போக முடியும்? புரிகிற வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கணும். சுவாமி தூங்க போகிறீங்களா?
நான் கேட்குற கேள்வி இது கேட்டுட்டு பதில் சொல்லுங்கள், அப்புறம் தூங்குங்க. அப்படி அவர் ஒன்றும் கணக்க சொல்லிடுவார், அப்படி தான் அப்படின்னு சொல்லுவார். அவர் மூடை பார்த்து போகணும். ஏன் மூடை பார்த்து அவர்கிட்ட கேட்குறதில்ல, அவர் மூடு நல்லா இருக்காரு இப்போ கேட்டுருவான் அப்படி சொல்லிட்டு கேட்கணும். எப்படி பசங்க வந்து ப்ரோக்ரஸ் சீட்டில் கையெழுத்து வாங்குறது அது சைக்காலஜி தெரியுதோ, அது போல் எனி டீச்சர்கிட்ட அப்படி கேட்கணும். புரியுதா? அப்போ தான் குழந்தைங்க. அப்போது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பருப்பு சாதம் ஒன்று என்ன சொன்னாத டால் பாட்டி, லால் பாட்டியா டால் பாட்டியா? டால் பாட்டி. ஒரு தடவை உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த சிவன் ராத்திரியில் கொடுக்குறேன், வாங்க. சிவராத்திரிக்கு ஸ்பெஷலாக இங்கே கிடைக்கும். இது எல்லாருக்கிட்டையும் பொதுவில் வைக்க மாட்டோம். இங்கே வந்துன்னா இங்கே கிச்சனில் கிடைக்கும், 3வது ஜாமத்தில். அப்போ தடஸ்த ஈஸ்வரா, நிமித்த காரணம் மாத்திர ஈஸ்வரா ரூபம் எடுத்துட்டுனா மெட்டீரியல் தேவை. போனா அவர் எங்கிருந்து எடுப்பார் மெட்டீரியலை? கற்பனை சொல்லலாமா? கற்பனை பண்ணக்கூடாது, அது பிரமாணம் கிடையாது. அப்போ உபாதான காரணத்துக்கு வேதத்தில் தான் வந்திருக்கணும். நம்ம சொல்கிறோம் சர்வம் சிவமயம், சர்வம் சக்திமயம், சர்வம் நாராயணமயம் அப்படி சொல்கிறோம். புரியுதா? அது தடஸ்த ஈஸ்வர கொள்கைக்கு தவறானது அப்படின்னு நம்மளுடைய விஷயம். ஓகே. அப்போது 40வது சூத்திரத்தில் கரணவத்து முதல் சொல், வத்துனா சஃபிக்ஸு. புரியுதா? சஃபிக்ஸ்னா என்ன? ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு. சஃபிக்ஸ்னா பின்னாடி வர்றது, ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி வருது, அட்ஜெக்டிவ். புரியுதா? இங்கே இந்த பின்னாடி வர இது வந்து 2 விதமாக இருக்கிறது. அது வந்து பின்னாடி வர்றது உடையது அல்லது போல். சில நேரத்தில் வந்து வத்துன்றது பாலவத்து, உன்மத்துவத்து. ஞானி எப்படிப்பட்டவன்? உன்மத்துவத்து, பைத்தியக்காரனை போல். ஞானி எப்படிப்பட்டவன்? பாலவத்து. அவன் வந்து பாலா மாதிரி, குழந்தை மாதிரி இருப்பான் ஞானி. புரியுதா? அப்போ பாலவத்து இது வந்து கம்பேரிசன் ஸ்டடீஸ் இது சொல்றது. அதே போல பலவத்து, தனவத்து. பலவத்துன்னு என்ன? பலம் உடையவர். தனவத்துன்னு என்ன? பணம் உடையவர். 2 இருந்துட்டுன்னா அனர்த்தமாக கீழே போயிடுவான். அறிவு மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு அறிவு சேர்த்து விட்டோன்னு வச்சுக்கோ, கூட பலம் இருந்துன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். மூதேவி ஆஸ்டாக்ஸ் என்ன ஆஸ்டாக் என்ன ஆஸ்டாக் போட்டுருவான், மூதேவி அப்படின்னு போட்டுட்டான். நாடு முழுக்க போயிடுச்சது, பேரெல்லாம் சொல்லக்கூடாது. கரணவத்து. இங்கே கரணவத்துன்றது கரணயுக்தம், உடையவர். இதில் வரும், பொசிஷனில் வராது. உடையவர், கரணயுக்தம், அதாவது இந்திரியங்களை உடையவர், சென்சர் உடையவர். இது ராமச்சந்திரா, நாட் அப்போலோ. அதனால இந்திரிய உறுப்புகள் உடையவர், கரணயுக்தம். என்ன கரணம்? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்த கரணம். புரியுதா? அப்போ ஃபைனலாக ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ரூல்ஸு, இந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய டூல்ஸ் தான் இந்த ஸ்தூல சரீரம். ஓகே. இந்த இதெல்லாம் வைப்போம், இந்த திருப்பலி இதெல்லாம் வச்சுப்போம் இல்லையா, அதுக்கு டூல்ஸ் பாக்ஸ் வச்சுருப்போம். அதுபோல் இந்த சூக்ஷ்ம சரீரம் இல்லையா, 19 பார்ட்டு, அதனுடைய டூல்ஸ் பாக்ஸ் தான் இந்த சரீரம். புரியுதா? சில பேருக்கு தொந்தா ஒன்றுமே இருக்காது, எல்லாம் காலி விட்ட கம்பெனி. மனசை வந்து முதல்ல நல்லா பக்குவப்படுத்தணும். சூக்ஷ்ம சரீரம். அப்போ ஈஸ்வரஸ்ய கரணவத்து சரீரம் அஸ்தி. ஈஸ்வரஸ்ய கரணவத்து சரீரம் அஸ்தி. அப்படின்னா அவரும் நம்மை மாதிரி சுகதுக்கம் உடையவர், சம்சாரி, தாக்ஷாணி. போகாதே, போவேன், அடிப்பட்டு மூக்கார்ந்து வந்தான்.
இல்லை, அது நமக்கு சூதிங்காக இருக்கும் அந்த கதை. ஆனந்தமாக எத்தனை தடவை நீங்கள் பார்த்தீங்களா தெரியல, நிறைய தடவை பார்ப்பேன் அதை. அப்போல்லாம் வந்து போய் பார்க்கணும். இப்படிலாம் திருப்பி திருப்பி நாங்கள் பார்க்க முடியாது. இப்போல்லாம் இப்படி போக்கலாம் ரீவைண்ட் பண்ணி, அப்படிலாம் பார்க்க முடியாது. திருப்பி அந்த ஒரு சீன் நம்ம என்ஜாய் பண்ணோம்னா திருப்பி தேட்டரில் போய் அந்த இதில் போய் அந்த இது அது கதவை வேறு சாத்திடுவான். நமக்கு வந்து யோகா வேறு இருக்குல்ல, அடாப்பா இல்லை ஒரே கார்பன் டை ஆக்சைடாக இருக்கா, கதவை தோறடா. அறிவு வந்தால் இதுதான் தப்பு ப்ராப்ளம். அப்போது இந்த சொல்ல இது சரியாக இருக்கிறது எப்படி? ஞானப்பழனி முருகா அப்போ யார் போய் பாட வேண்டியிருக்கோம், முருகனும் கோச்சிட்டு போயிட்டார். பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, அப்படி ஔவையார் ஒருத்தர் அனுப்பணும். அப்படி சொன்னால் ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு கோவம் வருது இல்லை, அவருக்கும் கோவம் வருது, அந்த கடவுள் தான் வச்சுக்கணும். எல்லாமே சௌரியமாக இருக்கிறது, புரியுதா? அப்போ இந்த பௌராணிகர்கள் வந்து அந்த கதை எடுப்பாங்க பாரு, லட்சக்கணக்கில் கூட்டம் வருவான், ஆயிரக்கணக்கில் வருவான். இப்போ அந்த பௌராணிகரை யார்? இவருக்கு 50 பேர் தான் வராங்க, 30 பேர் தான் வராங்க, 10 பேர் தான் வராங்க. இவர் சுத்தம் கிருஷ்ணருக்கு ஒருத்தர் தான். லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவர் பேச்சை கேட்குற ஒருத்தன் தான். பெரிய இது இருக்கும் பத்திரிகைங்க, பௌராணிக கூட்டம்னா கூட்டம், கதா. அதில் அவர் சொல்லுவார் பாரு, அப்படியே அழ வச்சிடுவார். அந்த ஒரு ஹோல் ஆடியன்ஸ் அப்படியே தாரதாரையாக வரும். அப்படி சொல்லுவேலா, அது மனசில் ஒரு ஹிதம் இருக்கும், ஒரு சௌரியம் இருக்கும், சௌஜன்யம் இருக்கும், அறிவில் போடுங்க. இப்போ அடுத்த சொல்லு இப்போதான் தத்துவத்துக்கு வரணும், தத்துவத்துக்கு வரணும். வெறுமனையே பருப்பு சாதமே எத்தனை நாளுக்கு சாப்பிடுவேனே? சேத் ஈஸ்வரனுக்கு சரீரம் உள்ளது என்று நீ கூறுவது ந, அது அறிவுக்கு சம்பந்தம் கிடையாது, ஏற்புடையதில்லை. இர்ரேஷனல் திங்கிங், யுக்திக்கு பொருந்தாது, யுக்தி விரோதாத். காரணம் என்ன? போகாதிப்யா, இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. போக ப்ளஸ் ஆதி, போகாதிப்யா. போகனா என்ன? சுக துக்க அனுபவா போகா, சுக துக்க போகா அனுபவா. சுக துக்கத்தினுடைய அனுபவம் இருக்கு, அதுக்கு பேர் போகம். அப்போ மனிதர்கள் மாதிரி ஜீவர்களுக்கு மாதிரி ஈஸ்வரனுக்கும் இந்த விஷயத்தை சொல்லிடுவோம். தேர்ஃபோர் ஈஸ்வரா நாட் ஜீவா. அப்போ பிரம்மாஜி ஜீவா, உத்கிருஷ்ட ஜீவா. அந்த தேவதைகளாம் 30 முக்கோடி தேவதைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், காரணமாக இருக்கிறவர் ஈஸ்வரா. அதனால் ஈஸ்வர சொல்லு ரொம்ப புரியறது கஷ்டம். ஆனால் நம்ம சகட்டுமே இன்றைக்கி சொல்லுவோம் ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரான். ஏன் ஈஸ்வரனே இல்லாமல் படுத்து, ஈஸ்வரனே இல்லாமல் வச்சுன்னா ஓ இவன் பிள்ளையார் கும்பிட்றதை விட்டுட்டான் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். பிள்ளையார் தேவதா, அவங்க அப்பா தேவதா, அப்போ அவங்க அம்மா மாத்திரம் தேவதா. பகவானே பகவதியே ஈஸ்வரனே ஈஸ்வரியே, தேக பலந்தா பாத பலந்தா, அதெல்லாம் வேணும். ஏன்னா ஸ்தூல சரீரம் ஸ்தூலமாக வேணும். எல்லாமே கரெக்டு. அங்கே போய் இங்கே எடுக்கிற விஷயத்தெல்லாம் இருமுடி கட்டும் போது நான் ஒரு உபன்யாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நான் இப்போ போகிறேன் என்ன ஒரு இதுக்கு, சபரிமலைக்கு ஒரு கூட்டத்துக்கு, புரியுதா? அங்கே போய் பேசுகிற பேச்சு கேளு, அங்கே வந்து ஞானப்பழமாக பேசுவேன். அப்போது சேத்து ந போகாதிப்யா, சுகதுக்க அனுபவத்துக்கு உடையவராக போயிடுவார். அப்போது இதுலேருந்து என்ன ஆகும்னா, சுகதுக்கத்தை உள்ளவர் அவருக்கே சுகதுக்கம் இருந்ததுன்னா அந்த தான்சேன் மாதிரி ஆகிடுவார். தான்சேன் போனால் அக்பரும் அப்படியே கும்பிட்டுட்டார் அல்லா அப்படின்னு. ஐயா இவனும் பிச்சைக்காரர் தானா? அப்போ இவங்ககிட்ட கேட்குறத நான் கடவுள்கிட்டயே கேட்டுக்கிறேன். நான் அவருக்கு அதுக்கப்புறம் தான்சேன் வரதே இல்லை அந்த பக்கமே.
புரியுறதா? அப்போது ஏன் மெட்டீரியல் ஆக்குறவன் ஏன் கொஸ்டின் கேட்குறான்? நீ சொல்கிற கடவுள் நான் படுற சுக துக்கத்தையே போகத்துக்கு உரிய கடவுளாக இருக்கிறாரு, எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? அவரே கஷ்டத்தில் இருக்கும்போது என் கஷ்டத்தை எப்போ நிற்குவார்? புரியுதுல? டே அவர் சரீரத்தில் இல்லைடா, சரீரத்திலும் இருக்கிறார். அப்படி தான் சொல்லணும். சரீரத்தை தாண்டி எல்லாமாகவும் இருக்கிறார். ஓகே. காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, கனியிலே இருப்பதென்ன கண்ண பெருமானே, நெருப்புக்குள் தீ விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலே. பார்க்கும் இடமெல்லாம் வந்தான் அவனோட சொல்லுவான். இந்த பச்சை பொருள் எல்லாம் பகவான் இருக்கான். அப்படி விஸ்வரூபத்துக்கு போகணும், ட்ராவல் பண்ணணும். புரியுதா? ட்ராவல் பண்ணணும். அப்போது இது நீ வரத்துக்குன்னா ஈஸ்வரன் பற்றின அறிவு ஏற்படணும். அப்போ இன்றைய உலகம் அறிவை நோக்கி பயணிக்கிறது. நல்லா யோசிச்சு பாரு. எல்லாருமே அறிவை நோக்கி பயணிக்கிறது. முன்ன மாதிரிலாம் இப்படி பண்ண முடியாது. சோஷியல் மீடியா வந்துட்டு வீரவச்சனம் பேசுறேன்னா வைகோ கோபாலசாமி பேசுகிறார். கோபாலசாமி அன்று என்ன பேசினாய், இன்று என்ன பேசினாய், அது சோஷியல் மீடியாவில் வைரலாக போட்டுருவான். அன்றும் இன்றும் என்றும் நான் போட்டுடுவேன். அவனுதான் அது பார்க்குறானா பார்க்கலையான்லாம் தெரியல. புரியுதா? நமக்கு நம்ம வேதாந்தத்தில் இருக்கோம். அன்றைக்கி ஒரு வார்த்தை பேசிட்டு இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசினா அதை நமக்கு நினச்சி பார்த்தாலே கஷ்டமாக இருக்கும். அப்படியே பேசுங்க இருக்காதுங்க. இந்த டிஸ்கில் பல பேரோட பேசின வார்த்தைகள்லாம் இதுக்குள்ளே இருக்கு. என்ன ஆகும்? பஸ்ட் ஆகிடும். புரியுதா? அப்போ ஆதி அனுபவங்கள் அனுபவஜன்யமாக வாசனையாக மாறும். நாட் ஒன்லி போகாதி, போகம் அனுபவிக்க என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை அனுபவிக்க அதனுடைய டேஸ்ட்டு வாசனையாக கன்வெர்ட் ஆகி சப்கான்ஷியஸ் மைண்டில் போய்டும். அது இல்லாதப்போ திருப்பி கலப்பிட்டு வரும். ஏன்? வாசனா. அப்போ பகவானுக்கும் வாசனா இருக்கும், மனசு இருக்கும், சுக துக்கம் இருக்கும். ஏன்? அவர் ஜீவா. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. வராது. புரியுதா? அப்போ பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. புரியுதா? எல்லாம் இருக்கும், பசி இருக்காது. பெட் இருக்கும், தூக்கம் வராது. சே நான் லைஃப் அந்த கைத்தக்கட்டில் போட்டுட்டு கொட்டாவில் படுத்துன்றமா கொரட்டை விட்டுண்டு அவன் மனுஷனா நம்ம மனுஷன்? யோசிச்சுப்பாரு. எல்லா சகல வசதிகளும் பூட்டிட்டு தூங்காமல் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மகா கொடுமை. ஆதி அனுபவஜன்ய வாசனை. நாம் ஒரு விஷயத்தை அனுபவிக்க அதில் வாசனையாக கன்வெர்ட் ஆகிறது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா அந்த ஐஸ்கிரீம் வாசனை இருக்கும். எங்கே பார்த்தாலும் உடனே போய் உட்காந்து ஆர்டர் கொடுத்த பிறகு தான் நான் ஏன் இங்கே வந்தேன் மெக்கானிக்கலாக போய்டும். என்ன ஆக்ஷன் அது? அப்போது இதுலேருந்து என்ன வரும்னா ராகத்வேஷம் உண்டாகும். வாசனையாக கன்வெர்ட் ஆகிறது. ராகத்வேஷமாக நமக்கு எப்படி ராகத்வேஷம் எப்படி இருக்கிறது? இப்படி தான் ராகத்வேஷம் பண்ணி அதெல்லாம் வாசனையாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எதை பார்த்தாலும் ராகத்வேஷமாகிறது. லைக் டிஸ்லைக், விருப்பு வெறுப்பு உள்ளவரை இந்த ஞானம் ஏற்படாது மகனே. அப்போ ஒவ்வொரு நெஞ்ச டிஸ்கை ஓப்பன் பண்ணி பாரு. லைக் டிஸ்லைக் இருக்கா இல்லையா? ராகத்வேஷம் இருக்கா இல்லையா? இருக்கா. அதுவே தான் இருக்கு.
ஹார்ட் டிஸ்க் ஃபுல் அப்படியே வந்துடும். இப்போ தான் பிரச்சார பாரதி ஃபுல்லாக வெளியில் எடுத்துறேன் நான். தம்பி இதை எடுத்து கொடுறா, அது இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்க போனேன் அப்படின்னு. அவன் ஒரு ஏதோ ஒன்று அமுத்தினா எல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. இல்லைடா எல்லாத்தையும் போட்டுட்டேன். இன்விடேஷன் அங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, ராமர் இன்விடேஷன். ஒரு அம்மா அழகாக பண்ணியிருக்கேன், அதை இது ரெக்கார்டு பண்ண அப்படின்னு. என்ன வேணால் பண்ணலாம் இவனுக்கு, எல்லா சகல வசதிகளும் தெரியுது அந்த ஃபோனுக்குள்ளார. நாம் சொல்கிறத எங்கே கேட்க போகிறான். அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ஓகே சிரத்தை போயிட போகிறது. அப்புறம் ராகத்வேஷம் இருந்தால் என்னாகும், பிரவருத்தி ஏற்படும். ராகத்வேஷம் கண்டினியூ, பிரவருத்திலேருந்து என்ன ஆகும், கர்ம பலம். அடே மகனே, அப்போ சம்சார பலன் ஆகிடும். அவர் கர்ம பல தாத்தா, அவரே கர்மத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருந்துட்டார்னா, நீ சரீரம் கொடுத்ததுனால, ஈஸ்வரனுக்கு சரீரம் கொடுத்ததுனால கர்ம பல தாத்தா, கர்ம பிராப்தாவா ஆயிட்டார். கடவுள் ஒரு நாள் மனிதனாக வேண்டும், அவன் காதலித்து கனா பின்னா வென்று போக வேண்டும். வேதனையில் வாழ வேண்டும். இவனுக்கு என்ன, அந்த அவனுக்கு கண்ணதாசனுங்க காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். நான் என்ன படிச்ச நீ, நான் மாத்திரம் கஷ்டப்படுறல, நீயும் கஷ்டப்படு. அப்போ அந்த கடவுளை, அந்த பாட்டில், அந்த இசையில், அந்த ரூமில் அதை பார்க்கும்போது ஒரு சூதிங்காக இருக்கு. அப்போது பகவானுக்கே நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டியிருக்கோம். பகவானே, நான் உனக்கு நான் எந்த பகவானுக்கிட்ட சொல்கிறது, அப்படி போயிடுமையா. முருகா ஞான பண்டிதா, நீயே சொல்லு, அம்மா வந்திருக்கேன் பாரு, அம்மா அப்பா கிட்ட நீ கோச்சிக்கலாமா, நீ உலகத்துக்கு நீ முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா. அப்போல்லாம் ரோடாக போடுவான் இந்த வச்சனத்தை. கேட்டு கேட்டு வசனம் இதுவாயிடுச்சு. அப்போ புத்தியில் கேள்வி வராத வரைக்கும் இவையெல்லாம் தேவை. எப்போ புத்தியில் கேள்வி வருதோ வேதாந்த விஷயம் தெரியணும். புரியுதா? அப்போ சமய வாழ்க்கையிலேருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு உள்ளே போக போக தான் தத்துவத்தில் பயணிக்க முடியும். புரியுதா? அப்போ அபின்ன நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரா, தடஸ்த ஈஸ்வரா. ஓகே, தடஸ்த ஈஸ்வரா தவறு என்பது புரியும். சர்வம் சிவமயம், சர்வம் விஷ்ணுமயம், சர்வம் சக்திமயம், விஸ்வரூப ஈஸ்வரா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சாதன சதுஷ்டியம் அடைந்து உபயோகப்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்தி அந்த அதிகாரித்துவம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அக்காரணம் ஈஸ்வரா, அந்த நாலேஜபிள் நமக்கு வரும். அது வரைக்கும் விடாதே. நெல்லுக்குள்ள என்ன இருக்கு? அரிசி இருக்கு. மண்ணுக்குள்ள என்ன இருக்கு? தங்கம் இருக்கு. புரியுதா? அது இருக்கிற வரைக்கும் விடாத. ஈரம் இருக்கிற வரைக்கும் கொடியில் இருக்கணும். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா. அழகான பாட்டு. அப்போ அந்த நீ துணியை உணர்த்துறிய மொத்தனும் போடக்கூடாது. அதுக்கு 2 இது கிளிப் போட்டு அழகாக, அப்புறம் கொஞ்சம் தூரக்கு வந்து பார்க்கணும் அதை உணர்த்ததை. இதெல்லாம் நீ சரியா இல்லை, நான் செய்வேன். அதுக்கப்புறம் அது ஒரு பொத்துன்னு இருக்கும், அப்படியே இருக்கும். இந்த வேஸ்டையோ இதுவாக இருக்குல்ல, அப்படி பண்ணி ஒரு ஒரு அப்படி இது கொடுக்கணும். அப்புறம் அதை விரிக்கணும், அதை போடணும். இதெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. மொத்தமாக போட்டுறான். இப்படி ஒரு நுனி இப்படி தொங்குது, அப்படி ஒரு நுனி போகுது. நானே போட்டுக்கிறேன், உனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ போய்ட்டு. ஈரம் கொஞ்சம் காயும் போது கொஞ்சம் ஷேக் ஆகும். அந்த ஈரம் போக போக டான்ஸ், பியூட்டிஃபுல் டான்ஸ். ஈரம் இருக்க வரைக்கும் கொடியில் இருக்கணும்.
ஈர காஞ்ச பிறகு மடித்து வைக்கணும், பறந்து போயிடும். புரியுறதா? அப்போது உனக்கு ஆசை, அபிலாஷை, காம, குரோத, விருப்பு, வெறுப்பு எல்லாம் இருக்கிற வரைக்கும் பகவானை கும்பிடணும். புரியுதா? பணம் தேவைப்படுற வரைக்கும் பகவானை கும்பிடணும், பலம் தேவைப்படுற வரைக்கும் பகவானை கும்பிடணும். புரியுறதா? எவ்வளோ தூரத்துக்கோ சீமா, அவர் எவ்வளோ தூரத்துக்கு வேணும்? நிமித்த காரண ஈஸ்வரா, அதுக்கப்புறம் விஸ்வரூப ஈஸ்வராவுக்கு வந்தாகணும். அதுக்கு தான் ஜங்ஷன் பாயிண்ட் வந்து லிங்கம். ரூபத்தோ அருவத்தோட ரூபம், ரூபத்தோட அருவம். புரியுதா? அது கடைசி சூத்திரத்தில் முடிக்கிறது. அந்தவத்துவம் அசர்வஜ்ஞதாவா, அசர்வஜ்ஞதாவா, அசர்வஜ்ஞதா வா. நிமித்த காரணம் மாத்திரம் ஈஸ்வரா என்ன நீ எடுத்துக்கிட்டேன்னா ஈஸ்வரா ஒரு என்டிட்டி ஆகிடுவார். அப்புறம் உபாதான காரணம் ஒரு என்டிட்டி ஆகிடும். கரெக்ட் தானே? நிமித்த காரணம் ஈஸ்வரா மாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு இதுவாகிடுவார். அப்புறம் உபாதான காரணம் வேர்ல்டு ஒன்று ஆகிடும். இப்போ ஈஸ்வரன் வேர்ல்டை படைச்சிடார். உலகம் படைத்தோடனே உலகம் யாருக்கு? ஈஸ்வரனுக்கா இல்லை உலகத்துக்கு படைக்கிறாரு? யாருக்காக? ஜீவானுக்காக. அப்போ ஜீவ, ஈஸ்வர, ஜகத், 3 ஐட்டம் வந்துடுது. ஜீவ, ஈஸ்வர, ஜகத். ஓகே. ஈஸ்வரா, ஜகத், ஜீவா 3 தனித்தனி, செப்பரேட். வேதாந்தத்தில் என்ன? அத்வைதத்தில் 3மே வேறு வேறு இல்லை, 3மே ஒன்று தான். ஓகே. ஏன்? நிமித்த காரணம் மாத்திரம் இல்லை, உபாதான காரணம் மாசம். இப்போ நிமித்த காரணம் மாத்திரம் எடுத்துக்கொண்டவனுக்கு உபாதான காரணம் சம்பந்தம் இருக்காது. ஓகே. மெஜாரிட்டி பீப்புள் இதில் தான் இருக்காங்க. விஸ்வரூப ஈஸ்வரா தெரியாது, அதில் வராது. சப்போஸ் எல்லாமே ஈஸ்வரனை பார்த்தா உனக்கு வந்து எதிர்த்த ஆள் எப்படி வெறுப்பு உண்டாக்கணும்? வெறுப்பு விருப்பு இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரவே நீ எல்லாமா பார்க்கல. ஈஸ்வரனை நிமித்த காரணத்தில் தான் இருக்க. நீ சைவ மதத்தில், சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறாய், மாகேஸ்வர மதத்தில் இருக்கிறாய். ஏன்? எனக்கு ராகத்வேஷம் இருக்குது, கோபம் இருக்குது, தாபம் இருக்குது, இவன் வேற அவன் வேற, பிரித்து பார்க்கிறேன். இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுன்னா ஓஹோ அந்த பூர்வபக்ஷி மதத்தில் தான் இருக்கேனா, இன்னும் ட்ராவல் ஆகலையா? சரி, குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இந்த இவர் சொன்னார் துவைத்த, நம்ம மத்வாச்சாரியர், அதுக்காவது நம்ம ட்ராவல் பண்ணுவோம். வேதத்தின் சார்பாக உள்ள தனிப்பட்ட ஈஸ்வரன் எடுத்துப்போம், வேத சார்பா. அப்படிதான் அந்த ஈஸ்வரன் படைத்தார் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த சிரத்தையை அப்படி வளர்த்துக்கணும். அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுறதுன்னா, நிமித்தம் வேறு உபாதானம் வேறுன்னு முடிவாயிடுச்சுன்னா, கார்பெண்டர் வேறு மேஜை வேறு அப்படி முடிவாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஈஸ்வரன் சர்வ வியாபி ஆக முடியாது. சர்வ வியாபி, சர்வஜா அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஈஸ்வரனுக்கு லட்சணம். அப்படி ஆக முடியாது. நிமித்த காரணம் ஈஸ்வரா மாத்திரம் எடுத்துட்டேன்னா அப்படி ஆக முடியாது. எப்போ உனக்கு ராகத்வேஷம் இருக்கோ அது வரைக்கும் நீ நிமித்த காரணம் ஈஸ்வரால தான் இருக்க. இப்படி போட்டுக்கணும். மாற்றி 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 மாற்றினா மாற்றி மாற்றி இல்லை, திருப்பி திருப்பி. அப்போ நிமித்த காரணம் ஈஸ்வரா சொல்லிட்டேன்னா ஈஸ்வரனையே நான் கொச்சப்படுத்துகிறேன். சர்வ வியாபியாக இருக்காரு, சர்வத்திரனாக இருக்காரு, சர்வஜனாக இருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை நான் ஒரு தனியாக ஆளாக வச்சுருக்கேன். இன்னொன்று இருந்தால் இன்னொன்று தெரிய முடியாது. ஓகே. அப்போது என்ன ஆகும்? பிரதானம் மெட்டீரியல் காஸ் அந்தவத்து பரமாணு அந்தவத்து. ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்? மெட்டீரியல் காஸ் புரியுதா? அந்த மெட்டீரியல் ஏன் இன்னொன்று இருந்தாலே லிமிட்டட். ஈஸ்வரா சர்வவியாபி ஆகாசவத்து. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஆகாசம் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கு. இப்போ ஈஸ்வரன் இங்கே லிமிட்டட் ஆகிடுவார், அளவுக்கு உட்பட்டவர் ஆகிடுவார், சின்னவர் ஆகிடுவார்.
புரியுது? ஏன் சின்னவராகிறாரு? அவருக்கு தவிர இன்னொரு ஐட்டம் இருக்குது, ஜீவா இருக்குது, உலகம் இருக்குது. அதில் நீனே என்ன பண்ணுற, உன் குழந்தைய வந்து பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்த்து மக்கும் பிளாஸ்டரியாக கொண்டு வரைய, அதே போல் நீ என்ன பண்ணுறன்னா ஈஸ்வரனையே வந்து அவ்வளோ பெரிய ஈஸ்வரனை வந்து நீ உன்னுடைய வசதிக்காக சின்னதாக ஆக்கிட்ட, லிமிட்டேட் பண்ணிட்ட, லிமிட்டேஷன். ஓகே. தேர்ஃபோர் மெட்டீரியல் அந்தவத்து, ஜீவா அந்தவத்து, ஈஸ்வர அந்தவத்து. தேர்ஃபோர் ஈஸ்வர ஆல்சோ லிமிட்டட். ஸோ வாட்? அப்படி சொன்னால் என்ன? ஓய், ஈஸ்வர ஆல்சோ சம்சாரி ஆகிடுவார். சம்சாரி ஈஸ்வராவை நான் வச்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. குருவும் சம்சாரியா இருக்காருன்னு வச்சுக்கோ, அவர்கிட்டையாவது போவோம், அவருக்கும் நிறைய கஷ்டத்தில் இருக்காராம், ஆறுதலாக இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து குரு சிச்சின்னு பேசி, உனக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, எனக்கும் இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது, நம்ம எப்படியாவது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சாஸ்திரத்தை கேட்டு நம்ம சரி பண்ணுவான். யாராவது ஒருத்தராவது இந்த நாலேஜ் கேட்டு அவர் ஸ்தித பிரஜ லட்சணம் இருக்கா அப்படி கேட்குறான். ஏன் கேட்குறான்? நீ சொல்கிறதெல்லாம் எவனுக்கா அடுக்குமைய அப்படி கேட்குறான். ஜனகாதி அப்படின்றார். ஜனகாதி நிறைய பேர் இருக்காங்க, ரூலர்ஸாகவும் இருக்காங்க. புரியுதா? தேச பரிச்சேதம் ஆயிடுச்சுன்னா, தேசத்தில் வரையறைக்கு உட்பட்டா அதனுடைய கண்டினியூட்டி என்ன? கால பரிச்சேதம். தேசத்தை தொடர்ந்து கால பரிச்சேதம் ஆகிடும். கால பரிச்சேதமா என்ன? அவரு ஒரு நாள் டூட் கயா அவரு டெட் பாடி ஆகிட்டார். அந்த அந்த பௌராணிகர்கள் வந்து அந்த ராமரும் கிருஷ்ணரும் கடைசி இருக்க சில மெஜாரிட்டி பீப்புள் சொல்ல மாட்டான். அந்த காலை நீட்டின்னு படுத்திருப்பார் கிருஷ்ணர், அது போட்டுருவான். இவனால் தாங்கவே முடியாது. நம்ம பகவான் செத்து போயிட்டார். இது சொல்கிறதுக்கே நல்லா இல்லை. அதனால் எந்த விதத்துலையும் சரிப்பட்டு வராது. புரியுறதா? திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டு. செகண்ட் ஆர்குமெண்ட்டு அபியுத்வாதக. சரியா, நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கோ, அதாவது தப்பு, உன் வழிக்கே நான் வரேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஈஸ்வரா மாத்திரம் லிமிட்லெஸ். ஓகே. பிரதானம் அதாவது மெட்டீரியல் காஸ், ஜகத்து, ஜீவா. ஓகே. இந்த ஜகத்து ஜீவா லிமிட்டட், ஈஸ்வரா லிமிட்லெஸ். பட் ஜீவா அண்ட் ஜகத் வந்து லிமிட்டட். இது கொஞ்சம் பரவாயில்லையே இல்லை? அப்போது ஈஸ்வரா யமயதி உபநிஷத்தில் படிச்சோல்ல, அவர் தான் கண்ட்ரோலர். ஈஸ்வரன் சொன்னாலே தலைவன், ஆல்பவர். ஓகே. அவர் யார்? ஆல்பவர். எக்கோ கேட்குறது. ஆல்பவர், கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலர் சக்தி போயிடும். ஓகே ஓகே. ஈஸ்வர யமயதி போயிடும். அப்போ முதல் தோஷம் ஈஸ்வரனே சம்சாரி ஆகிடுவார். ரெண்டாவது தோஷம் ஈஸ்வரத்துவம் போயிடும். அவருக்கு வேற ஒருத்தர் இருந்தார்னா ஈஸ்வரத்துவம் போயிடும். மூணாவது தோஷத்தை வியாசர் சொல்கிறார். சப்போஸ் பிரதானம் ஜகத்து ஜீவா ஈஸ்வரா, ஜகத்து ஈஸ்வர ஜகத்து மூணுமே லிமிட்லெஸ் வச்சுக்கலாம். ஓகே. முன்னாடி லிமிட்டட் மாத்திரம் வச்சோம். செகண்டு ஈஸ்வர மாத்திரம் லிமிட்லெஸ், மற்ற ரெண்டும் லிமிட்டட். மூணாவது இதெல்லாம் உபாயம், எல்லாமே லிமிட்லெஸ். எவ்ரிதிங் ஜீவா ஜகத்து ஈஸ்வரா எல்லாமே எல்லையற்றவை. இன்ஃபினிட் காட், இன்ஃபினிட் வேர்ல்ட், இன்ஃபினிட் ஜீவா. அப்படி வச்சுக்கலாமே. பிரதானம் அனந்தம், ஜீவா அனந்தாக, ஈஸ்வர அனந்தா. இதுவும் இல்லாஜிக்கல். சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம்.
மூணுமே இன்ஃபினிட்டு சொன்னால், அனந்தம் சொன்னால் வியாசாச்சாரியர் சொல்வார் அசர்வக்ஞா அசர்வக்ஞா. அவன் சர்வஜத்துவம் போயிடும். ரெண்டுத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸ்வரத்துவம் போயிடும். எல்லாமே லிமிட்டட் சொன்னால் சம்சாரி ஆகிடுவான். எல்லாத்தையுமே லிமிட்லெஸ்ஸாக சொன்னேன்னா அவன் சர்வஜன் ஆகிடும். சர்வஜ இது போயிடும். ஈஸ்வர சர்வஜன் ஆக முடியாது. சர்வஜதா வா. அப்போது ஈஸ்வர லிமிட்லெஸ், மற்ற இரண்டும் லிமிட்டட் அப்படி சொன்னால் ப்ராப்ளம். மூணுமே லிமிட்டட் சொன்னாலும் ப்ராப்ளம், மூணுமே லிமிட்லெஸ் சொன்னாலும் ப்ராப்ளம். ஏன் இந்த ப்ராப்ளம்லாம் ஏன் வந்தது? நிமித்த காரணம் மாத்திர ஈஸ்வர சொன்னியே, அதனால் வந்தது. அப்போ எங்கே வரணும்? இப்போ வேதாந்தத்துக்கு வரணும், கிளாஸுக்கு வரணும். ஈஸ்வரனை அறிவுபூர்வமாக யுக்திபூர்வமாக புரிஞ்சுக்கணும். யுக்திபூர்வம்னா சயின்ஸ் இல்லை, சாஸ்திரத்தை வச்சு ஈஸ்வரனை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸ்வரனை சாஸ்திரத்தில் தான் படிக்க முடியும். ஓகே, தேர்ஃபோர் இங்கே வந்தால் தான் நீ சரியாக முடியும். சப்போஸ் நீ சுருத்திக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உபாதான காரணம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். 41 அந்தவத்தம் அசர்வஜதா வா, 3 சொல்லிருக்கு. அந்தவத்துவம் பரிச்சேதம் லிமிட்டேஷன், வரையறுக்குட்பட்டது. இன்டலெக்சுவல் காசு லிமிட்டடு, மெட்டீரியல் காசு ஆல்சோ லிமிட்டேஷன். அப்படி சொல்லிட்டா ஜீவர்களுக்கு ஜீவபாவம் லிமிட்டேஷன் ஆகிவிடும். வியாசாச்சாரியர் சொல்கிறாரு அந்தவத்துவம் மூணுமே லிமிட்டட் ஆகிவிடும். அப்படின்னா என்ன ஆகிடும்? தேசத்தகா பரிச்சேதம், காலத்தகா பரிச்சேதம். எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய சொற்கள் இது ரெண்டும். தேசத்தக காலத்தக பரிச்சேதம் ஆகிடும். இன்னொன்று சொன்னாலே புரியும், அது என்னென்னா ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன் ஆகிடும். ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷன். சேத தேச பரிச்சேதகா, தேசத்தக பரிச்சேதகா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேசத்தக பரிச்சேதனா என்ன அர்த்தம்? இங்கே இருந்தால் அங்கே இருக்காது, இந்த பானை இங்கே இருந்தால் அங்கே பானை இருக்காது, வேறு பானை இருக்கலாம். புரியுதா? அதனால் தேச காலம் ரெண்டுமே பிரிக்க முடியாது. அந்த தேசத்தோட காலமும் சேர்க்கும். அப்போது அந்த காலத்தில் நமக்கு புரியுதா? சரி, தேர்ஃபோர் கால தேச பரிச்சேதகா அந்தவத்துவம். ஓகே, இதில் தேச காலத்தோட ஈஸ்வரனை சேர்த்து கொண்டா அவர் என்ன ஆகிடுவார்? அசர்வஜத்வா, சர்வஜத்துவம் போயிடும். நீ ஏன் உன் ஈஸ்வரனை கொண்டுடுற? புரியுதா? ஈஸ்வரன் தலைவனாக இருக்கிறது பதிலாக தொண்டனாக மாற்றிடுற. புரியுதா? அப்போ நீயே தியாலஜிக்கல் ஈஸ்வரனாக ஆகிக்கிற. ஓகே, முரண்பாடு ஆகிடும். தேர்ஃபோர் ஈஸ்வர லக்ஷணம் சர்வஜ்ஞா, சர்வவியாபி, சர்வசக்திமான், கர்மபல தாதா. அதுக்கெல்லாம் முரண்பாடு வந்துடும், போய் யுக்திக்கு வராது. அதனால் தயவு செய்து ஈஸ்வரனை எல்லாமாக பாரு, படைத்ததாக பாரு, படைக்கப்பட்டதையும் பாரு. புரியுதா? நிமித்த காரணம் மாத்திரம் இல்லை, அவரே உபாதான காரணமாக பார்க்க பழகு 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 பழகு. அப்போ எனவே வேதாந்த ஈஸ்வரா ஒன்லி லாஜிக்கல். நிமித்த காரணத்தோடு உபாதான காரணமும் நம்ம எடுப்பிலே சொல்கிறோம். நம்ம சிருஷ்டி ஸ்தத லய காரணம் ஈஸ்வரா. அங்கே என்ன சொல்கிறோம்? பிரம்மன் நிமித்த காரணம் மாத்திரம் இல்லை, உபாதான காரணம். வேதாந்தத்தில் இருக்கிற ஸ்பெஷலே அதுதான், நிமித்த உபாதான காரணம். இந்த உபாதான காரணத்துக்கு தான் நம்ம இங்கே எம்பசைஸ் பண்ணணும். இந்த உபாதான காரணத்தை நீ புரிஞ்சாதான் நீ பண்ணுற கர்ம யோகமாக இருக்கும். இல்லைன்னா அந்த கர்மா துஷ்ட கர்மாவாக மாறி போயிடும், ராகத்வேஷமாக மாறி போயிடும். ராகத்வேஷத்தை விடுபட பண்ணுனா கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணுனா விஸ்வரூப ஈஸ்வரன். விஸ்வரூப ஈஸ்வரன்னா வேதாந்தம் கேட்கணும். வேதாந்தம் கேட்கணுன்னா கிளாஸ் வரணும். கிளாஸ் வரணுன்னா சிபிரில் எங்கே கூப்பிட்டாலும், மலையில் வச்சாலும் கூப்பிட்டு, படுக்குழு இந்த பள்ளத்தாக்கில் வச்சாலும் வரணும். ஒரே ஒரு சிபிர் கட்டடிச்சலுமா? கடைலாம் கட்டப்படி கிடையாது, ஃபுல்லாக வரணும். அதே சிபிரில் தானே சொன்னது,
ஓ இப்போ தான் ஆன்லைனில் தான் வந்து அது அப்படியே அங்கேயே கேட்டுக்கலாமே. இங்கே எதுக்கு வரணும்? இங்கே வர்றதுக்கு இப்போ நேற்றுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒய்ஃபை கொண்டு போய் குழந்தைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி வந்தார். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கோம், நம்முடைய சொந்த பந்தங்கள்லாம் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி அப்போ அந்த சொந்த பந்தத்தில் நம்ம மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்க ஏற்பாடு பண்ணுறோம், நமக்கு ஒரு வைராக்கியம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். புரியுதா? அப்போ அவங்க நம்மளை விட்டுருவாங்க, அது ஈஸியாகிடும். நமக்கு தான் வராது. சரி அது கிளாஸுக்கு போய்டும் அப்படி சொல்லிடுவோம். இப்போ கிளாஸுக்கு போய்டும். ஆனால் அதான் தான் ஜி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி, அவங்களுக்காக பார்க்குறேங்க. டே நல்லா பாலிஷ் பண்ணுறிய, வைராக்கி இல்லைன்னு ஒத்துக்கோ, நேக்கடாக ஒத்துக்கோ. புரியுதா? பூசி முழுகாத. புரியுதா? இல்லை என்ன நீ இப்போ நீ விட்டுட்டு வந்தியா, அதெல்லாம் ஆனந்தமாக ஆடின்னு இருக்கோம். புரியுதா? உனக்கு தெரியுது இல்லையா? எனக்கு தெரியுது. அப்போ வராரு, அப்போ வர கப் சிப்புன்னு ஆகிடும். மிலிட்ரி ஆஃபீஸர். புரியுதா? அதனால் இவ்வளத வைராக்கியம் வரணும், விவேகம் வரணும், இதெல்லாம் வரணும்னா கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணணும்னா விஸ்வரூப ஈஸ்வரம் வரணும். விஸ்வரூப ஈஸ்வரம் வரணும்னா கர்மயோகம் பண்ணணும். என்னையா இது புடுங்கலாக இருக்க? ஒரு மாதிரி நேக்காக பண்ணிட்டு தான் போகணும். நிமித்த காரண ஈஸ்வரா கொண்டு போய் அதை வணங்கி இந்த ஈஸ்வரனுக்கு எப்படி எல்லாம் இருக்குது, சரீரம் நிஜமாகவே இருக்கா, இருக்க முடியுமா, அப்படிலாம் கேளு. இதுக்கு அடுத்த மதம் வருது, அதுவும் இதனுடைய கண்டினியூட்டி நம்ம அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.